பண்ணலாம். சாலைன்னா யாகசாலைன்னு அர்த்தம். செய்தல் என்பது தயாரிப்பு, உருவாக்குறது. யாகசாலை அமைக்கப்படலாம் தட்சன் செய்த யாகத்துக்காக. இப்ப ததீசி முனிவரத்தில் வருவோம். ததீசி முனிவர் தத்யங்க முனிவர் அப்படிங்கிற பெயர் அவருக்கு உண்டு என்று சொல்லுகிறார்கள். தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் பார்க்கடல் கடைய போன காலத்துல தங்கள் தங்கள் ஆயுதங்களை இவரிடத்திலே கொண்டு வந்து வைத்துட்டு போய்விட்டாரலாம். இவர் அதை பத்திரமா எடுத்து விழுங்கிட்டாராம். அந்த ஆயுதங்கள்லாம் திரண்டு இவருக்கு முதுகெலும்பாயிட்டான். அந்த முதுகெலும்பு தான் வஜ்ராயுதமாக இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்திரன் வந்து பகையை வெல்லுவதற்கு ஆயுதம் வேணும்னு இவர்கிட்ட கேட்டான். என் முதுகெலும்பு வேணா எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, தேவர்கள்லாம் சுகமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அதான் வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இவருக்கு குபன் அப்படின்னு ஒரு அரசன் சிநேகிதர். சிநேகிதர் கொஞ்சம் விளையாட்டா பேசுவாங்க இல்லையா? அப்படி பேசி கொண்டிருக்கிற பொழுது குபன் அரசன் ஆகையினால அரசர்கள் தான் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு பேசினான். இவர் முனிவராச்ச, அதனால அந்தணர்கள் முனிவர்கள் இதை போல இருக்கிறவங்க தான் ரொம்ப உயர்ந்தவர்கள் பேசினான். வாக்குவாதம் முற்றி போச்சு. அது போராக மாறி போச்சு. அப்போ முதல்ல அந்த குபன் என்ற அரசன் இவரை தாக்கி இருக்கிறான். அதனால இவருக்கு கொஞ்சம் உடல் நலிவு ஏற்பட்டிருக்கிறது. இவர் சுக்கிரனை ஆராதித்து சுக்கிரனுடைய உதவியினால மீண்டும் உடல் பலம் பெற்றிருக்கிறார். இவர் சைவ முனிவர் இல்லை, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். பைரவ மார்க்கத்தை சேர்ந்தவர். பைரவ மார்க்கத்தை சேர்ந்தவர்னா அதுக்காக நாம ஒதுக்கிட முடியாது. ஆண்டவனே அந்த வடிவத்தில் இருக்கிறான். அந்த வடிவத்தில் இருக்கிறானாக நம்ம திருமுறைகள்லாம் பாடி இருக்குது. அடியார்களை ஆட்கொள்வதற்கு அந்த வடிவத்தில் வந்திருக்கிறான். ஆமாங்க. அதனால அந்த வடிவம் சைவத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒன்றும் சந்தேகம் இல்லை. மெய்கண்டார் வந்துதானுங்க இதெல்லாம் வகை பிரித்து கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னால் எல்லாம் ஒன்னாதான் இருந்தது. தேவார காலத்துல அகச்சமயமாகிய சைவங்களும் அகப்புற சமயங்களாகிய சைவங்களும் ஒன்னாதான் இருந்தது. சைவங்கிற பேரால தான் இருந்தது. அதை இனங்கண்டு அதே தேவார திருமுறைகளை ஆதாரமாக வைத்துக் கொண்டு சித்தாந்த சைவம் இது, அகச்சமயம் இவை, அகப்புற சமயம் இவை என்று சமயங்களை பிரித்தவர் நம்ம மெய்கண்டார். இல்லைன்னா எல்லாம் ஒன்னாதான் கலந்துட்டு இருக்கு. இன்னைக்கே எல்லாம் ஒன்னாதான் கலந்துட்டு இருக்கு. நாம எல்லாரும் சைவம் தான் ஏத்துக்கிறோம். நாமம் போடாத ஆளுகளை எல்லாம் சைவர்னு ஏத்துக்கிட்டோம். ஏன்னா நாமம் போட்டா வெளிப்படையா வைஷ்ணவன் தெரியுது, நாமம் போடாட்டா வெளிப்படையா வைஷ்ணவன் தெரியறதில்ல. எல்லாம் சிவன் கோயிலுக்கு போறான், எல்லாம் சிவபெருமான கும்பிடுறான், எல்லாம் சைவம் தான், எல்லாம் திருநீர் பூசுறான், எல்லாம் சைவம் தான் அப்படின்னு. இவர் அந்த மாதிரி வகையை சேர்ந்தவர், பைரவ மார்க்கத்தை சேர்ந்தவர். அதன் பிறகு திரும்பவும் இவர் அந்த குபனோடு போர் செய்ய தொடங்கியிருக்கிறார். வாங்க, அவனுக்கு ஆயுதங்கள் நிறைய இருக்குது, அவன் ஆயுத பிரயோகம் பண்றான். இவர் முனிவராட்சி, இவர்கிட்ட ஆயுதம் ஏது? இந்த லட்சணத்துல அந்த குபன் என்ற அரசனுக்கு திருமால் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து துணைக்கு வேற வந்துட்டார். அவர் தன்னுடைய ஆயுதங்கள்லாம் பிரயோகம் பண்றார். அப்போ இந்த ததீசி முனிவர் என்ன பண்ணார், ஒரு தர்ப்பையை எடுத்து நிறுத்தி அதுல பல வகையான ஆயுதங்களை ஆவாகனம் பண்ணி
இந்த ஆவாகனத்தினுடைய நிலைமை என்னன்னு நீ தெரிந்து கொள்ள வேணும். இப்போ நாம் இருக்கிறோம், சும்மா ஒரு ஏதாவது அரிசி மாவு, கடலை மாவு, மணல், மண் எடுத்து சிவலிங்க மாதிரி பண்ணுறோம். அப்போதெல்லாம் அது வெறும் மாவு தான், வெறும் மண்ணு தான். நீங்கள் அதில் சிவபெருமானை முறைப்படியாக ஆவாகனம் பண்ணிட்டீங்கன்னா அது சிவம். அதுபோல் அது வெறும் புல்லு தான். அந்த புல்லை எடுத்து நிறுத்தி அதில் ஆயுதங்களின் பெயர்களை சொல்லி ஆயுதங்களை ஆவாகனம் பண்ணிட்டீங்கன்னா அந்த புல்லே என்ன ஆயிடும்? ஆயுதமாக மாறிவிடும். இப்படி ஆயுதங்களாக புல்லையே ஏவி இருக்கிறார். அந்த அரசனால அந்த ஆயுதங்களை எதிர்கொள்ள முடியவில்லை. திருமால் வந்தார். அவர் பல மாயங்களை எல்லாம் செய்தார். அப்போ இவர் என்ன பண்ணாரு? எப்படி தன்னுடைய கால் பெருவரலை பார்த்தார். அதிலிருந்து மிக பல விஷ்ணுக்கள் தோன்றினார்களாம். திருமாலுடைய மாயம் இவருடைய மாயத்தினால நீக்க முடியல. அப்படியெல்லாம் பெரிய ஆற்றல் படைத்தவர் அந்த ததீசி முனிவர். தட்சணம் அழைத்தும் யாகத்துக்கு வராத முனிவர்கள் பட்டியல்ல இவருடைய பெயரும் இருக்குது. மற்ற முனிவர்கள்லாம் இவனுக்கு போய் யார் புத்தி சொல்றது, சொன்னா கேட்கவா போறான் அப்படின்னு சொல்லி விட்டாங்க போல் இருக்குது. இவர் மட்டுமா இவனுக்கு போய் புத்தி சொல்லலாம் என்று இவர் புறப்பட்டு வந்திருக்கிறார். இந்த ததீசி முனிவருடைய பெயரை முதல் பாட்டு, பெருமையை முதல் பாட்டில் சொல்றாரு பாருங்க. அன்ன வேலையில், அன்ன வேலையில் என்ன அர்த்தம்? மேல பாட்டுன்னு தொடச்சி கொண்டு வந்திருந்தோம். யார் யார் வரலன்னு கேட்டான். அப்ப இன்னென்ன முனிவர்கள் வரவில்லை என்று போய் வந்தவங்க சொன்னாங்க. அவர்கள்லாம் சிவபெருமான அன்புடையவர்களாக இருக்கிறார் போல் இருக்கிறது, என்னிடத்துல அன்பில்லை போல் இருக்கிறது, என்னுடைய ஆணையை மீறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கோபப்பட்டான். அப்படி கோபப்பட்டு கொண்டிருக்கிற காலத்துல ஆரிடர் தம்மோடும், ஆரிடர்னா ரிஷிகள்னு அர்த்தம். ரிஷி அப்படிங்கிற சொல்லு ரிடி அப்படின்னு வரும் தமிழ்ல. அது ஆரிஷி அப்படி வரும், ஆரிடர் அப்படின்னு சொல்லுவார். ஆரிடர் தம்மோடும் துண்ணினான் ஒரு தொல்லிரைக்காகவே முன்னம் மால் அமர் மூண்டு எழ மற்ற அவன் தன்னை வென்ற ததீசி என்பானரோ. அதாவது காப்பியத்துல ஒரு பாத்திரத்தை அறிமுகப்படுத்துகிற பொழுது அந்த இடத்துல சொல்லுகின்ற கதைக்கு அந்த அறிமுகம் உதவியா இருக்கணும். இப்ப இங்க என்ன அறிமுகம் பண்ணியிருக்கிறார்? இவருடைய பெருமை நிறைய இருக்குது. அதெல்லாம் கதை கதையா எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட இங்க எடுத்து சொல்லியிருக்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு தொல் இறைக்காகவே, இறைனா அரசன், அந்த அரசன் தான் குபன் அப்படிங்கிற பெயருடையவன். முன்னம் மால் அமர் மூண்டழ, திருமால் போர் செய்து வர. யாருக்காக போர் செய்தான்? குபன் என்னும் அரசனுக்காக திருமால் போர் செய்ய வந்தான். மற்ற அவன் தன்னை, அந்த அரசனுக்கு துணையாக வந்த திருமாலை வென்ற ததீசி. இப்ப ஏன் இந்த அறிமுகம் இங்க வருது? ஒரு காப்பியத்துல ஒரு பாத்திரத்தை அறிமுகப்படுத்துறதுனா எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது இங்க காட்டுறார். வென்ற ததீசி என்ன தெரியுதுங்களா? தட்சன் யாகம் பண்ண போறான். யாகத்துக்கு தலைவராக திருமாலை வைக்க போறான். இப்ப விதி இல்லாம திருமால் தட்சனுக்காக போர் செய்தாகணும் இல்லைங்களா? போர் செய்தா என்ன ஆகும்? திருமாலும் தோற்று போவார், தட்சனும் தோற்று போவான். அதனாலேயே அந்த குபனுக்காக பரிந்து போருக்கு வந்த திருமாலை வென்ற ததீசி. இதான் இந்த காப்பியத்துல ஒரு பாத்திரத்தை அறிமுகப்படுத்துறது அப்படின்னா. ரொம்ப முக்கியமான பகுதி பாத்திரத்துல காப்பியத்துல பாத்திர அறிமுகம் அப்படிங்கிறது. இந்த பாட்டு ரொம்ப காப்பியத்துக்கு ரொம்ப அருமையான பாட்டு. கதைக்கு ததீசி வந்தான், அவன் திருமாலை வென்றவன், அவ்வளவுதான். அந்த காப்பியத்துக்கு ரொம்ப முக்கியமான இந்த ததீசியை சொல்கிற பொழுது இந்த ததீசி தட்சனுக்கு பயப்பட மாட்டான், தட்சனுக்கு துணையாக வருகின்ற திருமாலுக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா திருமாலை வென்றவன். திருமால் ஒரு அரசனுக்கு துணையாக வந்தான், நாளைக்கு தட்சனுக்கு துணையாக வரப்போறான், அவன் தோற்று போக போகிறான் அப்படிங்கிறது இங்க கொண்டு சொல்றான். ரொம்ப முக்கியமான இடம் ஞாபகம். கடிது போந்து, கடி மகச்சாலையின், இங்கே கடி என்பது மனங்கமழுகின்றன்னு அர்த்தம் பண்ணணும். மகச்சாலையில் இடையதாகி
இமையவர் யாவரும் அடையும் எல்லை அணுகலும் கண்ணுரி கொடிய தக்கன் குறித்து உணர்கின்றனன். தட்சன் தேவர்கள்லாம் சூழ்ந்து உட்கார்ந்து அப்படியே உட்காந்துக்கிறான். சதீஷ் முனிவர் அப்படியே வந்துட்டு இருக்கிறார். பார்க்கலாம், மனசில் என்ன நினைக்கலாம், இவெல்லாம் சிவபெருமான கண்பன் நினைச்சிட்டு இருந்தோம், நமக்கு பயப்படாம இருக்கிறான்னு நினைச்சோம், பயந்துட்டு வந்துட்டான், எனக்கு பயந்து கொண்டு வந்திருக்கிறான் அப்படி நினைக்கிறான். இதுதாங்க அந்த கர்வம் பிடிச்ச ஆளுகளுடைய சிந்தனை. கர்வம் பிடிச்ச ஆளுகளுடைய சிந்தனை எப்படி ஓடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்லா காட்டுறார் பாருங்க. ஆகும் ஆகும் அறற்கு உரித்து அல்லன் இப்பாக மாமகம் பார்க்கும் பொருட்டினால் ஏகினான் எனக்கு அஞ்சி என நினைந்து ஓகை எய்தி உளங்குளிப்பாய். அப்ப வந்த தவிசி இவன் என்ன நினைக்கிறான், எனக்கு அச்சமுற்று வந்தான் ஒண்ணு. ரெண்டாவது, இதை போல வேள்வியை இதுக்கு முன்ன இந்த முனிவன் பார்த்தே இருக்க மாட்டான். ஆகையினால தட்சன் செய்யற வேள்வி எவ்வளவு பெருசா இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு ஆசை. அப்போ ஒரு அச்சத்தினாலும் ஒரு ஆசையினாலும் இவன் வந்தான் அப்படின்னு அவன் நினைக்கிறானுங்க. சாதாரண வரவேற்றான். வருகை ஈண்டன மற்றவன் தன்னிடை ஒரு பெரும் தவிசு உய்த்தலும் மாதவர் இரு மருங்கும் இருந்திட. ரெண்டு பக்கமும் தவசிகள் இருக்கிறாங்க. ஆயிடை பொருவில் மாதவ புங்கவன் மேவியே. புங்கவன் உயர்ச்சி உடையவன் அர்த்தம். புங்கம் என்று சொல்லுது திரட்சி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பல நற்புணங்களாலும் தவ வலிமையாலும் திரண்டு உயர் உடையவன். அதுதான் முனிபுங்கவன் அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி. ஆக்கந்தீரும் அயன் புதல்வன் தன்னை நோக்கி. ஆக்கந்தீரும் அயன் புதல்வன், அது அடைமொழி போட்டுருக்க பாருங்க. ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் அவனுடைய சொல்லும்போது அழிய போகுது. அதனால ஆக்கந்தீரும் அயன் புதல்வன் தன்னை நோக்கி எம்மை நொடித்தது என், நொடித்தெல்லாம் கூப்பிடுறவன் அர்த்தம். எம்மை நொடித்தது என், என கூப்பிட்டது எதுக்காக அப்படின்னு கேட்டான். நீ இவன் ஊக்கி உற்றது என், நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய். ஊக்கி உற்றதுன்னா முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய், என்ன அது என்று கேட்டான். ஒல்லையில் யாவையும் நீக்கமின்றி நிகழ்த்தது என்னவே. இப்ப தட்சன் பேசுறான். ஏறக்குறைய தட்சன் பழைய கதையை திருப்பி சொல்றானுங்க. அதான் முன்னாலே எழுதியாச்சுங்களே, இன்னொரு தான் அதை சொல்லிட்டு இருக்கணுமா சுருக்கமா அப்படின்னா, அதான் உலகியல். தட்சன் வர்றான், தட்சன் உட்காந்துருக்கிறான். இந்திரன் வந்தான். ரொம்ப பெரிய வேள்வியெல்லாம் செய்யறாப்புல இருக்குது அப்படின்னா, உடனே இந்த வேள்வி எதுக்காக செய்ய அவன் சொல்லுவான். பிரம்மா வேள்வி செய்தான், சிவபெருமானை கூப்பிட்டான், அவன் வரல, நந்தி தேவர் அனுப்பிச்சார், எனக்கு கோபம் வந்துட்டு சிவபெருமானை பழிச்சு பேசினேன், நந்தி சாபம் கொடுத்து போயிட்டான், அதனால யாரும் வேள்வி செய்யாம இருந்தாங்க, நானே வேள்வி செய்யறான். இதை கேட்டு போய் உட்காருவார். பின்னால் இன்னொரு தேவர் வருவார், ரொம்ப பெரிய வேள்வி செய்யறாங்க. உடனே திரும்ப அவன் இந்திரன்கிட்ட சொன்னான் இல்லை, அவன் இவங்கிட்டையும் சொல்லணுமா. எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்ட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. நாம இன்னைக்கு அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் இருந்தாலும் அந்த விருத்தாந்தத்தை சொல்லிட்டு இருக்கிற வழக்கம். அந்த உலகியலை பயன்படுத்தி இங்க பேசுறார் தட்சனுக்கு. தக்கன் ஆண்டு ததீசி. இப்ப நான் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டாம், பார்க்க படிச்சுட்டே போறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். தக்கன் ஆண்டு ததீசியை நோக்கியே நக்கன் எங்க இருந்து தொடங்குறான் பாருங்க வரலாறு. சிவபெருமானுக்கு தன்னுடைய மகள் தாட்சாயணியை கல்யாணம் பண்ணி கொடுத்தான்ல, அங்க இருந்து தொடங்குறான். அதுக்கு முன்னால் இருக்கிறத விட்டான். அதுக்கு முன்னால் இருக்கிறது இவனுக்கு பாதகம். எப்பவுமே நமக்கு சாதகமா இருக்கிறது அடுத்தவங்கிட்ட பேசுவோம், நமக்கு பாதகமா இருக்கிறது பேச மாட்டான். நக்கன் என்பவன் நான் பெருங்கன்னியை மிக்க காதலின் வேட்டு ஒழித்து விருப்பப்பட்டு வந்தான். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது மறைஞ்சு போயிட்டான். ஒரு பகல் அப்புறம் ஒரு நாள் எனக்கு தெரியாம வந்து ரிஷபாவரத்தை வச்சு தூக்கிட்டு போயிட்டான். போய பின்னை புதல்விக்கு தன் பெரும் மாயை செய்தனன். அவன் என்னுடைய மகளுடைய அறிவை மயக்கி விட்டான். மற்ற அவர் தங்களை ஆயுமாறு அவங்க எப்படி இருக்காங்க பார்க்கலான்னு நான் போனேன். அவ அகன்பிரி எய்தினேன். ஏய தன்மை இருவரும் சேர்ந்து நான் வந்ததை ரெண்டு பேரும் பார்த்து அடுத்த பூதரை ஆங்கு அவர் கூவியே, பக்கத்தில் இருக்கிற பூதர்கள் ஏவல் செய்யறாங்க, அவங்களை கூப்பிட்டு தடுத்திடுங்கள் அத்தக்கனை. தக்கனை உள்ள விடாம தடுத்துருங்க. தடுத்தது பூதகணம். நீ சிவபெருமானிடத்துல அன்பில்லாதவன், நீ உள்ள போக இவங்க தடுத்தது. இவன் என்ன நினைக்கிறான், அவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க சொல்லி தடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி. தடுத்திடுங்களா தக்கனை நம்முனம் விடுத்திரல்லிர் விலக்குதிரால் என எடுத்து எம்பினர் ஏயினர் போலுமா அனுப்பிச்சாங்க. இற்று உணர்ந்திலன் இது தெரியாம ஏகினன் பூதர்கள் நீ
ஈசனை எண்ணில சொற்றலோடும், நான் போன பொழுது நில்லு போகாதே அப்படின்னு சொல்லி தடுத்து விட்டார்கள். சொற்றலோடும் துணையதில் வெள்ளியம் பொற்றை நீங்கி புறம் புகுந்தேன். ரொம்ப சீக்கிரமா நான் அதை விட்டு வெளியில வந்துட்டேன். வெள்ளிமலைக்கு போன போதர்கள் தடுத்தார்கள், நான் திரும்பி வந்துட்டேன். தங்கள் மாநகர் சார்ந்தனன் நீங்குழி எங்கள் மாதும் எனை வந்து கண்டிகள். சிவபெருமான் கோபத்தை என்னுடைய மகள் மேலும் செலுத்துறான். நான் கொஞ்சம் பாசம் இருக்குது, ஏன்னா சிவபெருமான் தான் என்னை பழிச்சு பேசினான்னு போயிட்டு போகும், என்னுடைய மகளாவது என்னை வந்து பண்ணலாம்ல. மகள் நல்லவதான், அவ புத்திய அவன் புருஷன் மாத்திட்டான், அதனாலதான் என் மகன் என் மேல கோவப்பட்டான் அப்படி சொல்றான். எங்கள் மாதம் எனை வந்து கண்டிகள் மங்கை என் செய்வள். அவ என்ன பண்ணுவா, புருஷன் சொல்ற மாதிரி தானே கேட்டாகணும். அது மாதிரி மங்கை எல்லாமே உலகியலுங்க, இங்க பாடல்கள் முழுவதும் உலகியல். மங்கை என் செய்வள் மற்ற அவன் மாயையால், சிவபெருமானுடைய மாயையினால துங்க மேன்மை துறந்தனள். துங்க மேன்மைனா மிக உயர்ந்த குணங்கள், அந்த குணங்களை துறந்து விட்டால் போலுமான். அந்த வேலை அரும்பெரும் வேள்வி ஒன்று எந்தை செய்துழி. எந்த என்பது பிரம்மா, தட்சனுக்கு பிரம்மா தகப்பன். யான் சென்று அரற்கு முன் தந்த பாகம் தடுத்தனன். சிவபெருமானுக்கு அவிப்பாகம் கொடுப்பதை நான் தடுத்தேன். அவ்வழி நந்தி சாபம் நவீன்றனன் போயினான். நந்தி என்ன சாபம் பண்ணாங்கிறது நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சாலிசை படத்துல படித்தோம். 24, 25, 26, 27 4 பாடல்ல, சாலிசை பாடல்ல 4 பாடல்ல அந்த சாபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இங்க சொல்றான். நந்தி சாபம் நவீன்றனன் போயினான். எருள்படு தன்னுமை எம்பு கையுடை சிறுதொழில் அவன் மொழி தீச்சொற்கு அஞ்சியே. நந்தி சொன்னதுக்காக இந்த தேவர்கள் எல்லாம் பயந்து கொண்டு யாகம் செய்யாம இருந்தாங்க. நந்தினா ரொம்ப பெரிய ஆளோ, அவன் என்ன பண்றான், மத்தளம் வாசிக்கிறவன் தானே. சிவபெருமான் நடனம் ஆடுகிற பொழுது நந்தி தேவருக்கு மத்தளம் வாசிக்கிற வேலை. நந்தி தேவருக்கு அநேக வேலை உண்டுங்க. கையில கோபுர வாயில் இருப்பாரு, சந்நிதியில போய் வந்து கொண்டிருப்பாரு. சந்நிதியில யாராவது போகணும்னு சொன்னா இவர் போய் தான் உத்தரவு கேட்டு வந்து அனுப்புவார். இவரை கேட்டு தான் உள்ள போகணும், இவர் கேட்காம உள்ள போகக்கூடாது. அங்க உள்ள போய் சந்நிதியில யாராவது முறை தவறி இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துவாரு. இதெல்லாம் அவருக்கு வேலை. அதனால கையில ஒரு பெரம்பு ஒண்ணு வச்சிருப்பார், எல்லாரும் ஒரு தட்டு கேட்பார். அதனால நந்தி தேவருக்கு பிரம்படிகாரன் பேர். வேத்திரக்கையன், வேத்திரம்னா பிரம்பு, வேத்திரக்கையன் அப்படின்னு பேரு, பிரம்படிகாரன் அப்படின்னு பேர். எருள்படு தன்னுமைனா மத்தளம், கையுடைய சிறுதொழிலவன், அது சும்மா ஒரு ஏவல் தொழில் மாதிரி. சிறுதொழிலவன் மொழி தீச்சொற்கு அஞ்சியே முறைபடு வேள்வியை முற்ற செய்திலன் குறையிடை நிறுவினன் புறவனாகிவான். வேள்வியை பாதியில் நிறுத்திட்டான். நஞ்சமர் கலன் அருள் நந்தி கூறிய வெஞ்சொலும் என் பெரு விரதமும் தெரி அஞ்சினர். சிவபெருமானுடைய நந்தி தேவ சாபம், நான் சொல்லுகின்ற ஆணை இரண்டிற்கும் அஞ்சி வேள்வி செய்யாம விட்டாங்க. இன்று காலம் வேள்வியை நெஞ்சினும் ஒன்னல, யாரும் நினைச்சு கூட பார்க்கலையாம், நிகழ்த்தும் வேட்கையால் ஆனதோர் செயலுணர்ந்து ஐயம் ஏற்றிடும் வானவன் தனக்கு அவி மாற்றும் பான்மையால். சிவபெருமானுக்கு பலி கொடுக்க கூடாது, வேற ஒரு கடவுளரை முதன்மை கடவுளராக வைத்து பலி கொடுக்க வேண்டும். அதுக்காக நான் வேள்வி செய்யறேன் அப்படின்னு. சிவபெருமானுக்கு அவி கொடுக்க கூடாது என்பது இவன் சொல்ற காரணம் என்னன்னா, அவன் பிச்சை ஏற்று தெரியுது. அவன் எங்கேயா போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டு போறான், அவனை கொண்டு வந்து யாகத்துல மத்தியில வச்சு அவனை முதன்மையாக்கி அவனுக்கு அவி கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிறது கேள்வி. அதனால என்ன பண்றான், ஐயம் ஏற்றிடும் வானவன் தனக்கு அவி மாற்றும் பான்மையால் நான் ஒரு வேள்வியை நடாத்துகின்றன ஏனையதோர் பயன் யாதும் வேண்டலன். சொல்ற பாருங்க, ரொம்ப தியாகி மாதிரி சொல்றான். எனக்கு இந்த யாகத்தினால எந்த பயனும் விளைய போறதில்லை. உண்மைதானே? வேண்டலன், எதையும் நான் விரும்பல. என்னுடைய நோக்கமெல்லாம் ரெண்டு நோக்கம் தானுங்க. என்ன, எல்லாரும் வேள்வி செய்வதற்கு அஞ்சி வேள்வி செய்யாம விட்டாங்க, நான் செய்யணும் ஒண்ணு. ரெண்டாவது, சிவபெருமானுடைய முதன்மையை நீக்கணும். இந்த ரெண்டு தான் நான் விரும்பினது, வேற ஒண்ணும் இல்லை. இந்த ரெண்டு விருப்பத்தை மேற்கொண்டுதான் நான் இந்த வேள்வியை செய்கிறேன் என்று சதீசி முனிவனுக்கு தட்சன் சொன்னான். பாருங்க, இன்னொரு பாருங்க பாட்ட. ஆனதோர் செயல் உணர்ந்து ஐயம் ஏற்றிடும் வானவன் தனக்கு அவி மாற்றும் பான்மையால் நான் ஒரு வேள்வியை நடாத்துகின்றனன். அதுக்கு மேல இருக்கிறது, அவங்க எல்லாம் செய்யாம விட்டாங்க, ஆகினால் நான் செய்யறேன், அதை இங்கே கூட்டிக் கொள்ள வேண்டும்.
ஏனையதோர் பயன் யாதும் வேண்டலன் அப்பெருமகந்தனக்கு அமரர் மாதவர் எப்பரிசினரும் வந்து ஈண்டு தொக்கனர் ஒப்பொருந் தவத்தினீர் உமக்கும் இத்திரம் செப்பினன் விடுத்தனன் செயல் இது. ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டான் இல்லையா? அப்ப நான் வேள்வி செய்ய போறேன், சிவபெருமானுடைய முதன்மையை மாற்ற போறேன், இது எல்லாரும் தெரியணும், அதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டேன், உங்களையும் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். தன்னழி புரி ததீசி தக்கனது உரையை கேளா புண்ணியம் பயனின்றம்மா பொருளினில் பவமே என்ன. புண்ணியம் பொருள் ரெண்டு இருக்கு. இவன் புண்ணியமும் செய்தான், பொருளும் ஈட்டினான். ஆனா புண்ணியம் பயனில்லாம போச்சு, பொருளே இவனுக்கு தீமை தருவதாக ஆயிடுச்சு. புண்ணியம் பயனின்றம்மா பொருளினில் பவமே என்ன எண்ணினன் வினைகள் ஈட்டும் இழிதகன் இயற்கை போலாம். இது இழிஞர்களுடைய செயல். அதாவதுங்க, புண்ணியமும் இழிஞர்களுக்கு கிடைக்கக்கூடாது, பொருளும் இழிஞர்களுக்கு கிடைக்கக்கூடாது. நல்லவர்களுக்கு புண்ணியம் கிடைக்காவிட்டாலும் தப்பில்லை, நல்லவர்களுக்கு பொருள் கிடைக்காவிட்டாலும் தப்பில்லை. திருவள்ளுவர் சொன்னார், நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்டத்து. கல்வி அறிவு இல்லாத இடத்துல செல்வம் நிறைய சேர்ந்து போச்சுன்னா அது அவனுக்கும் தொல்லை, ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் தொல்லை. கல்வி அறிவுடையவர்களிடத்துல வறுமை போச்சுன்னு அது அவனுக்கும் தொல்லை தராது, ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் தொல்லை தராது. ஏன் வறுமை அவனுக்கு தொல்லை தராதோ? படிச்சவனுக்கு நான் பசிக்காதா அப்படின்னு கேட்டா பசிக்கும், அவன் பொறுத்துப்பான், அதுக்காக போய் திருட மாட்டான். அதனால அந்த வறுமை நல்லவனுக்கும் தீங்கு தராது, ஊருக்கும் தீங்கு தராது. அறிவில்லாதவன் பெற்ற செல்வம் இருக்கிறத அவனுக்கும் தொல்லை, ஊருக்கும் தொல்லை. அதே போலதானுங்க புண்ணியம். புண்ணியத்தின் பயன் இவனுக்கு கிடைச்சுதான் இப்ப இப்படி ஆகிறானே, தெரியலையா? எல்லா தவமும் பண்ணான். ரெண்டு சொல்றாரு, புண்ணியம் பொருள், இந்த ரெண்டும் இளைஞர்களிடத்துல கிடைக்க கூடாது அப்படிங்கறத வற்புறுத்துறாருங்க. அண்ணல் செயலும் என்ன அணியெயிர் இளங்க நக்கான் நக்கதோர் வேலை தன்னில் நலத்தகும் ஊழிக்கால் மேல் மிக்கெழும் வடவை என்ன வெய்துயிர்த்து உரப்பிச்சேரி முக்கணன் அடியான் போலும். இதுவரையிலும் எனக்கு அஞ்சி எனக்கு அடிமையாக வந்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் தெரியும் சிவபெருமானுக்கு அடிமை போலும். சிவபெருமானை பழித்து பேசினது இவன் தாங்காம கோபத்துல சிரிக்கிறான். அதனால சொல்றான், மிக்கெழும் வடவை என்ன வெய்துயிர்த்து உரப்பிச்சேரி முக்கணன் அடியான் போலும் உருவலி திகழ்ந்தாய் என்ன தக்கன் ஈது உரைத்தலோடும் ததீசிமா முனிவன் சொல்வான். இங்கிருந்து சிவபெருமானுடைய பெருமையை ததீசி சொல்ல போறான். ததீசி இடத்துல சிவபெருமானை இவன் பழித்து பேச போறான், சில கேள்விகளை வைக்கிறான். இந்த கேள்வி முன்னையே பிரம்மனிடத்துல கேட்ட கேள்விகள்ல சில கேள்விகள் இதுக்குள்ளால இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். இதான் முக்கியமான இடம் பாருங்க. மலரையன் முதலேயாக வரம்பிலா உயிரை முன்னம் தலையடித்து உதவுகின்ற தாதையாய் அழித்து மாற்றி, அழித்துனா தோற்றி, மாற்றினா சங்காரம் செய்யுது. யாரு? மலரையன் முதலேயாக வரம்பிலா உயிர். ஆன்மா என்பது எங்க இருந்து இருக்குது? எந்த மண்ணுலகத்துல பறவை விலங்கு, இது மட்டும் இல்ல, தேவர்லோகத்துல தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரன், அவனுக்கு மேல இருக்கிற பிரம்மா, அவனுக்கு மேல இருக்கிற திருமால், எல்லாமே உயிர் வர்க்கம் தான். எல்லா உயிர் வைக்கங்களையும் கருணையினாலே இவன் படைக்கிறான். உயிர்களை படைக்கிறான்னா உயிர்களை படைக்கிறான் அர்த்தம் இல்ல, உயிர்களை உடம்போடு சேர்க்கிறான் அப்படின்னு அர்த்தம். கொஞ்ச காலம் இருக்க வைக்கிறான் வினை நிகழ்ச்சிக்காக, அப்புறம் மாற்றுகிறான். அழித்து மாற்றி உலகெல்லாம் ஆகி ஒன்றாய் உயிர்க்கு உயிராகி மேலாய் இலகிய பரனை. அந்த தொடர் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சைவ சித்தாந்த இலக்கணம் அப்படியே வந்துடும் பாருங்க. சைவ சித்தாந்த சிவபெருமானுக்கு நாம என்ன இலக்கணம் சொல்றோம்? ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சொல்றோம். அது சொல்ற பாருங்க, உலகெல்லாம் ஆகி. நம்ம சித்தாந்த தொடரே அப்படி இருக்குது. ஆமாங்க, உலகெல்லாம் ஆகி இரண்டாம் சூத்திரம். அப்புறம் ஒன்றாய் உயிர்க்கு உயிராகி மேலாய். உயிரேயாக இருக்கிறான், உயிர்க்கு உயிராக இருக்கிறான், உயிரை கடந்தும் இருக்கிறான், அதனால மேலாய். இதான் கந்தவாணத்துல சைவ சித்தாந்தம் எங்க இருக்க? சைவ சித்தாந்தம் அப்படியே ஒரு பக்கத்துல மூட்டை கட்டி போட்டு வச்சிருக்காரு. அது இருக்குது ஒரு இடத்துல, அது உபதேச படலத்துல வருது. ஆனா உள்ள எங்கெங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சைவ சித்தாந்தத்தை சொல்லி வைக்கணுமோ அவ்வளவும் சொல்லி வச்சிருக்கிறார் நம்ம கச்சிப்ப சிவாச்சாரியார். உலகலாமாகி
ஒன்றாய் உயிர்க்கு உயிராகி மேலாய் இலகிய பரனை நீத்தோ யாகம் ஒன்று இயற்றான் என்றாய். உனக்குள்ளேயும் அவன் தான்ப்பா இருக்கிறான், அவனை விட்டுட்டு நீ யாகம் செய்வியா? நீ செய்கிற யாகத்துக்குள்ளேயும் அவன் தான் இருக்கிறான், அவனை விட்டுட்டு எப்படி யாகம் செய்வேன்? அதான் அதுக்காக அந்த பொருளை எடுக்கிற பொழுதே உலகலாமாகி வேறாய் உயிர்க்குயிராய் ஒன்றாய் மேலாய் அப்படின்னு சொல்லி காட்டுறார். அப்போ அவன் புத்திசாலியா இருந்தா புரிஞ்சுக்குவான், அடையப்பா செய்யற உன்னிடத்துலயும் அவன் தான் இருக்கிறான், இந்த வேள்விக்குள்ளேயும் அவன் தான் இருக்கிறான், இந்த வேள்விக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களா அவங்களுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கிறான், இவற்றை எல்லாவற்றையும் கடந்து அவனா இருக்கிறான், அவனை விட்டு விட்டு நீ எவ்வாறு வேள்வி செய்வாய்? புத்திசாலியா இருந்தா உடனே புரிஞ்சிருக்கணும். புரியல பாருங்க. இலகிய பரனை நீத்தோ யாகம் ஒன்று இயற்றான் என்றாய். புங்கவர் எவர்க்கும் நல்கும் புவி புகழ் அவி கொள்வானும் அங்கியின் முதலும், அங்கினா அக்னி, அக்னிக்கு முதல்வனாயிருப்போனும் இவன் தான், வேள்விக்கு அதிபனும் அழிக்கின்றானும், கொடுக்கிறவனும் அவன் தான், ஏற்றுக்கொள்வனும் அவன் தான். நாம் பூஜையில தினம் அதை சொல்றோம், சாமி பூஜை பண்றவனும் நீ, பூஜையை ஏற்றுக்கொள்பவனும் நீ, பூஜையின் பலனை கொடுப்பவனும் நீ. இதை சொல்லிதான் கடைசியில் பூஜை முடிக்கிறோம். அது ரொம்ப அருமையான ஸ்லோகம். அது அங்கியின் முதலும் வேள்விக்கு அதிபனும் அழிக்கின்றானும் சங்கரன் தானே என் வேதம் சாற்றும் ஆலாசை, வேதம் சாற்றுமா? இந்த தொடர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. புங்கவர் எவர்க்கும் நல்கும் புவி புகழ் அவி கொள்வோனும் அங்கியின் முதலும் வேள்விக்கு அதிபனும் அழிக்கின்றானும் சங்கரன் தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப நீ செய்கின்ற வேள்வியில் அவன் தானே இருக்கிறான். அவி கொடுக்கிறது நீ கொடுக்கிறதா நினைக்காத, சிவம்தான் தனக்கு கொடுத்துக் கொள்ளுகிறது, சிவம்தான் ஏற்றுக்கொள்ளுகிறது, அந்த வேள்வியின் வடிவமாக சிவம்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். சங்கரன் தானே வேதம் சாற்றுமால் மகத்துக்கு ஆதி இங்கு ஒரு தேவு உண்டோ என்னின் எழுக என உரைத்திமாறு. மாலையன் முதலோர் யாரும் வரம்பில் இத்திருவை எய்த மேலை நாள் அழித்தோன்றானும் விமலனும் இணையற்கெல்லாம் மூலமும் தனக்கு வேறோர் முதலில்லாதவனும் எங்கள் ஆலமர் கடவுளன்றி அமரில் யாவரம்மா. சிவபெருமானுக்கு வேறாக இன்னொரு தெய்வம் உண்டா அப்படின்னு கேட்ட, சிவபெருமானுக்கு வேற இன்னொன்று கிடையாது. நீ சொல்லுகிற திருமால் முதலியவர்கள்லாம் சிவபெருமானுடைய திருவருளை பெற்றவர்கள். அதை சொல்றா பாருங்க. மாலையன் முதலோர் யாரும் வரம்பில் இத்திருவை, திரு என்பது திருமாலுக்கு காத்தல் தொழிலாகி செல்வோம், பிரம்மாவுக்கு படைத்தல் தொழிலாகி செல்வோம், எய்த மேலை நாள் அழித்தோன்றானும், அழித்தவன் அவன் தான், அவன் விமலன், இவனை இணையோர்க்கெல்லாம் இணைந்து மாலையன் முதலானவர்களுக்கெல்லாம் மூலமும் தனக்கு வேறொரு முதலில்லாதவனும். இந்த தொடர் நல்ல ஞாபகம் வச்சுங்க, இறைவனுடைய லட்சணத்தை சொல்லுகிறது. எங்கள் ஆலமர் கடவுளன்றி அமரில் யாவரம்மா. அவனுடைய பெயரெல்லாம் வரிசை அடுக்கிறார் பாருங்க அடுத்த பாட்டுல. தேவதேவன், மாதேவன், சிறப்புடை ஈசன், எங்கோன், மூவரின் முதல்வன், ஏகன், முடிவிற்கு முடிவாய் நின்றோன், ஆவியுள் ஆவியானோன், அந்தணன் ஆதி என்றே ஏவரை இசைத்து. அந்தணன், தேவர்களிலெல்லாம் அந்தணன் சிவபெருமான் அப்படின்னு வேதத்துல சொல்லி இருக்கு. அது கச்சிய முனிவர் பாடியிருக்கிறார் பேரூர் பாணத்துல. ஏவரை இசைத்தது, யாரை இசைத்தது? சிவபெருமானைத்தானே சொல்லிற்று அப்படின்னு அர்த்தம் இருக்கு. எல்லையில் மறைகள் எல்லாம் விதி முதலாகி உள்ளோர், விதி முதலாகினா பிரம்மா முதலாக, பிரம்மாவுக்கு விதின்னு ஒரு பேர். ஏன்னு கேட்டா விதித்தல் என்று இந்த இடத்துல படைத்தல் அர்த்தம். படைக்கிற பொழுது நீ இன்னென்ன வினைப்பயனை இன்னென்ன காலத்துல இன்னென்ன இடத்துல இப்படி அனுபவிப்பாய் என்று அனுப்பலாம். அதனால பிரம்மாவுக்கு விதி அப்படின்னு பேரு, படைத்தல் தொழிலுக்கு விதித்தல் அப்படின்னு. விதி முதலாகி உள்ளோர் வியன் உயிர் தொகையாம். பிரம்மா முதலாக இருக்கிறவெல்லாம் ஆன்ம வர்க்கங்கள். ஈசன் பதி, சிவபெருமான் ஒருவனே பதிப்பொருள். அவன் பணியதென்றே பறித்தனர் இணையரெல்லாம். இணையர்னா இத்தகையவர்கள், அதாவது பிரம்மா முதலியவர்கள். அவனுடைய பணியை அல்லவா இவர்கள் தாங்கி இருக்கு. பறித்தனர் தாங்குதல். ஒரு கட்டளை இட்டா நான் சிறமையில் தாங்கி செய்கிறேன்னு சொல்றோம் இல்ல, அது போல அவன் இட்ட பணியைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அவன் என்ன பண்ணிட்டான், பிரம்மா நீ இந்த அண்டத்துல உயிர்களை படைத்து கொண்டு சாமி அப்படியே செய்யணும், அவன் போயிடுவான். திருமால் நீ இந்த அண்டத்துல எல்லாருக்கும் வினைப்பாவத்தை அனுபவிக்கும்படியாக காத்தல் தொழில் பண்ணி கொண்டு சரிங்க அப்படியே செய்யணும்னு போயிடுவான். ருத்ரனை கூப்பிட்டு நீ இந்த காலத்துல என்னென்ன பொருளை அழிக்க வேண்டும், சரி அப்படியே செய்யணும்னு போயிடுவான். அப்ப சிவபெருமான் இட்ட பணியைத்தான் இவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். திக்குப்பாளர்களும் அப்படித்தான், நீ இன்ன திக்க காவல் செய், நீ இன்ன திக்க காவல் செய்யணும் சிவபெருமான் நியமிக்கிறான். ஆகையினால விதி முதலாகி உள்ளோர் ஏன் உயிர் தொகையாம் ஈசன் பதி அவன் பணியதென்றே பறித்தனர் இணையரெல்லாம் இதுவும் அச்சுறுதி வாய்மை. நான் சொல்றதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதப்பா அப்படின்னு சொல்ல. இதுவும் அச்சுறுதியான் இவையெல்லாம் அயர்த்து இதெல்லாம் மறந்து போய் வாழா மதி மயங்கினையால் பேரா மாயையோடு அழுந்துகின்றாய். மாயை கொஞ்ச காலம் மயக்கம் அப்புறம் நீங்கிடுங்க, இவனுக்கு முழுவதும் மயக்கிக்கிட்டு, அதனால பேரா மாயை, பெயர்ந்து வராத மாயை, அதை அகப்பட்டு கொண்டாய், மாயையோடு அழுந்துகின்றாய். அந்தணருக்கு ஆதி ஈசன். பிராமணர்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னு கேட்டா சிவபெருமான், ஏனையோருக்கு அரி, மற்றவர்களுக்கெல்லாம் திருமால். வேதா இந்திரன் என்று வேதம் இயம்பிய, அதாவது இந்த வர்ண பாகுபாடு இங்க சொல்றாருங்க. அந்தணன், அரசன், வணிகன், வேளாளன் இவர்களுக்கெல்லாம் சிவம், அரி, பிரம்மா, இந்திரன். வேதா இந்திரன் என்று வேதம் இயம்பிய மறையோர் தங்கண் முந்தையின் முதலை நீத்து வேதங்களுக்கு சொல்லப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் முற்பட்டவனாய், ஆன்ம வர்க்கங்களுக்கெல்லாம் முற்பட்டவனாய் இருக்கின்ற முந்தையின் முதலை நீத்து முறையகன்று ஒழுகல் பெற்ற. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, தந்தையை விலக்கி வேறு தேடுவான் தன்மை என்றே. உன்னை பெற்றெடுத்த அப்பாவை விட்டுட்டு எனக்கு வேறு ஒரு அப்பா வேணும்னு தேடிட்டு போன மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் முதல்வனாய் இருக்கிற சிவபெருமானை விட்டுட்டு வேறு ஒரு முதல்வனை நீ தேடிட்டு போற. திருமாலை முதல்வனாக கொண்டு வைக்க போகிறாய். அது எதை போலன்னு கேட்டா, தந்தையை விட்டு விட்டு வேறு ஒரு தந்தையை தேடினார் போல இருக்கிறது. எல்லாருக்கும் தந்தை சிவபெருமான், அவனை விட்டுட்டு நீ இன்னொருத்தன் தந்தையாக ஆக்க போகிறாய். உனக்கும் மற்றவர்களுக்கும் சேர்த்து புதுசா ஒரு தந்தையை நீ தேர்ந்தெடுக்க போகிறாய். இதுதான் நீ செய்யற செயல் அப்படின்னு இந்த ததீசி முனிவர் சொன்னார். ஆதலின் எவர்க்கும் மேலாம் ஆதியை இகழா நிற்றல் பேதமையன்றி ஈதோர் பெருமிதம் அன்றால். இது அறியாமை, இதை நீ இன்னும் கௌரவம் நினைச்சிட்டு இருக்கிற. பெருமிதம் அன்றால் ஆற்ற நோதக உண்ணி யாரே நோற்பவர். தவம் செய்தா நல்லதுக்கு, நீ தீயதுக்காக தவம் செய்கிறாயே. வேள்வி செய்தா புண்ணியம் கிடைக்கணும், நீ வேள்வி செய்து பாவத்தை அல்லவா தீட்டிக் கொள்கிறாய். கச்சை முனிவர் பாடினார் அப்படித்தான். சில பேர் பாவம் பண்ணி புண்ணியம் தேடிட்டாங்க, இவன் புண்ணியம் பண்ணி பாவம் தேடிட்டான். பாவம் பண்ணி புண்ணியம் தேடிட்டவர் யாரு? சண்டேசமூர்த்தி. அவரை தாப்பனாரை வெட்டினார், அது முத்தி கொடுத்தது. இவன் வேள்வி செய்தான், இவனுக்கு தலையே போச்சு. அத சொல்றார். நோதக உண்ணி யாரே நோற்பவர். துன்பத்தை தேடுவதற்காக யாராவது நோன்பு செய்வார்களா? அணையை நீயே வேதமது ஒழுக்கம் நீத்து இவ்வேள்வியை புரிய நின்றாய். வேள்வி செய்யணும்னு வேதத்துல சொல்லி இருக்குது, சிவபெருமான கவி கொடுக்கணும்னு சொல்லி இருக்குது. அதை விட்டுட்டு இதை மட்டும் செய்யற. அப்ப நீ வேத வழியிலையும் கூட முழுவதும் நிக்கலையே அப்படிங்கிறது கருத்து. வேதமது ஒழுக்கம் நீத்து இவ்வேள்வியை புரிய நின்றாய். விலக்கினை மறையின் வாய்மை. நீ வேத வாய்மையை விலக்கிவிட்டாய். வேள்வி செய்யினும் முற்றாது. திருநந்தி தேவர் சொன்னதே இவரும் சொல்றார். வேள்வி செய்யினும் முற்றாது கலக்கு மேல் அமலன் ஆணை காண்டியால் அவனுக்கு அஞ்சா வளத்தினர் யாவர். சிவபெருமானுக்கு அஞ்சாத வெற்றியுள்ளவர் யாவர்? உண்டேல் மாய்வரே. அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் அழிந்து போவார்கள். மறையும் எம்முன் இலைப்பொலி சூலம் ஏந்தும் ஏகன் என்று ஏற்றிச் சென்றே. மறை வேதம் எமக்கு முதல்வனாய் இருப்பவன் இலைப்பொலி சூலம் ஏந்தும் ஏகன் என்று ஏற்றிற்று. ஆகினால் அவன் ஒருவன் தான் முதற் கடவுள். ஆதியும் முடிவும் இல்லா அமலனுக்கு அவியை நல்கி வேதக முறை வழாது வேத நெறி வழாமல் வேள்வி ஓம்புவது நாடாய் நாடுவாயாக. தீது நின் எண்ணம்
நீ இப்போது நினைப்பது மிக தீய எண்ணம். என்ன? சிவன் தனக்கு அருள் பாகத்தை மாதவன் தனக்கு நல்கி மாமகம் புரிவன் என்றான். ஏன் வேற தலைவர் இல்லைன்னு சொல்றீங்க? திருமால் இருக்கிறான்ல, அவனுக்கு கொடுத்து போறான். திருமாலுக்கு மாதவன். மாதவன் என்ற சொல்லுக்கு பெரிய தவமுடையவன் அர்த்தம் இல்லை, திருமகளுக்கு கணவன் அர்த்தம். மா என்ற ஓரெழுத்தொரு மொழிக்கு அநேகம் பொருள் உண்டுங்க. அதுல ஒரு பொருள் திருமகள் என்பது. தவன் என்ற சொல்லுக்கு கணவன் அர்த்தம். மாதவன் அப்படின்னா திருமகள் கணவன் அப்படின்னு அர்த்தம். பெரிய தவமுடையவன் அர்த்தம் இல்லை. மாதவன் தனக்கு நல்கி மாமகம் புரிவன் என்றான். அவ்வுரை கொடியோன் கூற அருந்தவ முனிவன் கேளா எவ்வம் மீது உரைத்தாய் மேலாய் யாவரும் புகழ நின்ற செவ்வியர் தம்மை இழித்து சிறியரை உயர்ச்சி செய்தல் உய்வகை அன்றால் நும்மோர் உயிர்க்கலாம் முடிவு இது என்றான். அதாவது பெரியவர்களை இகழ்தலும் சிறியவர்களை உயர்த்தலும் அவரு. நீ அதை செய்திருக்கிறாய். சிவபெருமானை இகழ்ந்து பேசுகிறாய், திருமாலை உயர்த்து பேசுகிறாய். இதனால உன்னுடைய உயிர்க்கு இறுதி உண்டாகும், உன்னை சார்ந்திருப்பவர்களுடைய உயிர்களுக்கும் இறுதி உண்டாகும். நும்மோர் ஊறு செய்ய தக்கன் சொல்வான் உனது உருத்திரனை ஒப்பார் ஆறின் மேல் ஐந்தவான உருத்திரர் அமர்வார் ஆசை ஈறு சேர் தரும் ஈசானர் இருந்தனர் அவர்க்கே முன்னர் வீறு சேர் அவியை நல்கி வேள்வியை முடிப்பன் என்றான். இதுல என்ன சொல்றான் யட்சன்? சரி, நீங்க சொல்றபடியே வச்சுக்கோ. திருமாலு சின்னவர், அவர் விட்டுடும். 11 உருத்திரர் இருக்கிறார்ல, ஏகாதச உருத்திரர்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு உருத்திரன்னு பேர் இருக்குது அல்லவா, இவனுக்கும் உருத்திரன் தானே பேரு. ஆகையினால இவனுக்கு கொடுக்கிற அவிய அவங்களுக்கு கொடுத்தா போகுது. சரி, அதுதான் விடுங்க. இவனுக்கு ஈசன்னு பேரு. வடகிழக்கு திசையை காவல் செய்யற ஒரு திக்குப்பாளர் இருக்கிறாரு, அவரும் ஈசானன்னு பேரு. இவனுக்கும் ஈசானன்னு பேரு, அவனுக்கும் ஈசானன்னு பேரு. இவனுக்கு கொடுக்கிற அவிய அவங்களுக்கு கொடுத்தா போகுது அப்படிங்கிறான். இந்த பிரச்சனையை எதுக்காக எழுப்புறா தெரியுங்களா? கச்சியப்ப சிவாச்சாரியார். தட்சன் சொன்னானா சொல்லலையோ, கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த இடத்துல இந்த விஷயத்தை எடுத்துக்கிறார். எதுக்காக கேட்டா, நம்மள நிறைய பேரு சிவபெருமானாகிய மகா சங்கார காரணனாகிய ருத்ரனையும் மற்ற 108 ருத்ரர்களுக்காக அவர்களையும் சமமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். உருத்திரர் என்ற பெயர் தான் 2 பேருக்கும் பொது. அவனுக்குரிய லட்சணம் எல்லாம் இவங்களுக்கும் சில சமயத்துல உண்டு. அதனால நூல்களில் புகழ பொழுது அவனை புகழுவது போல இவர்களையும் புகழுவார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த உருத்திரர்களுக்கு இவர்கள் இருக்கிற அண்டத்துல இவர்களுக்கு கீழே இருக்கிற பிரம்மாவையும் விஷ்ணுவையும் நியமிக்கின்ற அதிகாரம் உண்டுங்க. அது காரணமாக இந்த உருத்திரர்களை சிவபெருமான் போல முதன்மை உடையவர்களாக வைத்து பேசுவதுண்டு. அது காரணமாகவே சைவர்களாக இருப்பவர்கள் இந்த உருத்திரர்களையும் சிவபெருமானையும் ஒன்றாக நினைக்க கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வைத்துக் கொள்ள வரும். நிறைய பேர் சிவபெருமான் தானே, இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரர் அதுதானே. சிவன் என்று சொல்லுவதெல்லாம் உருத்திரர் இல்லைங்க, அது ஞாபகம் வச்சுங்க. நம்ம நடராஜன் கல்யாணத்தில் ஒரு வெளியீடு போட்டிருக்கார், கொடுமுடி பதிகம். கொடுமுடி கோயிலெல்லாம் மும்மூர்த்தி கோயில் மும்மூர்த்தி கோயில்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே பிரம்மாவும் இருக்கிறாரு, விஷ்ணுவும் இருக்கிறாரு, சிவனும் இருக்கிறாரு. பிரம்மா இங்கே வன்னிமரத்துங்கீழ இருக்கிறாராம், விஷ்ணுவுக்கு தனியாக சந்நிதி இருக்கிறான். ருத்ரன் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் சந்நிதியில் இருக்கிற சிவலிங்கத்தை காட்டுறாங்க. உள்ளே இருக்கிற சிவலிங்கம் சதாசிவமூர்த்தி அல்லவா, அது சாதாக்கிய மூர்த்தி. அதை போய் இவங்க ருத்ரன் ருத்ரன்னு சொன்னா எப்படி? ஆக மும்மூர்த்தி கோயில் மும்மூர்த்தி கோயில், மும்மூர்த்தினா முத்தொழில் செய்கின்ற மூர்த்திகள். பிரம்மா படைக்கின்ற அதிகாரம் பெற்றவர், விஷ்ணு காக்கின்ற அதிகாரம் பெற்றவர், ருத்ரன் அழிக்கின்ற அதிகாரம் பெற்றவர். சதாசிவ கடவுள் 5 தொழிலும் செய்பவர். ஆக சதாசிவ கடவுள் வேற, இவங்க வேற. சதாசிவ கடவுளை மகாருத்ரன் என்று சொல்லுவோம், அது வேற. இவர்கள் அண்டங்கள் தோறும் இருக்கிற உருத்திரர்கள். அண்டங்கள் தோறும் பிரம்மாக்கள் எப்படி இருக்கிறார்களோ, அண்டங்கள் தோறும் விஷ்ணுக்கள் எப்படி இருக்கிறார்களோ, அது போல இவங்க. எனவே சைவர்களாயிருப்பவர்கள் சங்காரகாரனாகிய மகாருத்திரர்களுக்கும் 108 உருத்திரர்கள் என்று சொல்லப்படுபவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் உருத்திர பதம் பெற்று வருகின்ற ஆன்மாக்களுக்கும்
சமய தீட்சை பெற்ற ஆன்மா உடலை விட்டு நீங்கினா அதற்கு அந்தியேஷ்டி அப்படின்னு பேர். அதாவது நாம இறுதிக்கிரியன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி. அதுதான் தீட்சை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்கள ருத்ர பதவியில சேர்க்கிறது. இப்படியும் உருத்திரர்கள் வருவார்கள். இவர்களெல்லாம் சிவபெருமான் என்று சொல்லக்கூடாது. அந்த வேறுபாடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கச்சிபி சிவாச்சாரியார் இந்த விஷயத்தை இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். தட்சன் அந்த கேள்வி கேட்டானா நமக்கு தெரியாது, நாம பக்கத்துல இருந்து பார்க்கல. ஆனா பிராணத்துல இதை பாடுறாங்க. ஏன் பாடுறாங்கன்னு கேட்டா, நிறைய ஜனங்க அந்த ருத்தனும் இந்த ருத்தனும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நாம பூஜை பண்ற பொழுது திக்குப்பாளர்களை உட்கார வைக்கணும்ல. அப்ப இந்திரன் முதலாக வைக்காத ஈசானன்னு கொண்டு வைப்போம். இவருக்கு ஈசானன்னு பேர் இருக்குது. சதாசிவமூர்த்திக்கும் ஈசான முகம்னு ஒரு முகம் இருக்குது. அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுதானோ அப்படின்னு சந்தேகப்படுவோம். அப்ப திக்குப்பாலகராக ஈசானன் வேற, சதாசிவமூர்த்திக்குரிய உச்சி முகமாகிய ஈசான முகம் வேற. அதுவும் கொஞ்சம் வடகிழக்கு சஞ்சாபில் இருக்கும். அது உச்சியில தான் இருக்கும். இருந்தாலும் அந்த சொல்ற பொழுது வடகிழக்கு சஞ்சாபில் சொல்றது ஒரு வழக்கு. இதுவும் வடகிழக்குல தான் இருக்குது. அவ ரெண்டும் ஒண்ணுதானா? இந்த திக்குப்பாலகராக ஈசானன் வேற, இவர் வேறங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகவே இந்த விஷயத்தை கச்சிபி சிவாச்சாரியார் இந்த இடத்துல போட்டு வைக்கிறார். இதுதானுங்க கந்தபுராணத்தை படிக்கிறதுனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சைவ சித்தாந்த உண்மைகள். இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியாது. இதுதான் இலைமறை காயின்னு சொல்றது. சைவ சித்தாந்த உண்மைகளை இலைமறை காய் போல கச்சிபி சிவாச்சாரியார் நூலுக்குள்ளே நுழைத்து வைத்திருக்கிறார். எனவே நாம் அங்கங்க பார்க்கணும். இலையெல்லாம் விலைக்கிட்டு போகணும். போனா அங்க எங்காவது ஒரு பக்கம் ஒரு காய் இருக்கும். அந்த மாதிரி இந்த இடம் உருத்திரர்களுக்கும் ஈசானர்களுக்கும் இடையே சிவபெருமானை ஒற்றுமைப்படுத்தி சொல்லக்கூடாது. அவன் வேற இவன் வேற அப்படின்னு ஈறு செய்தரும் ஈசானை இருந்தார். அவர்க்கே முன்னர் வீறு செய் அவியை நல்கி வேள்வியை முடிப்பன் என்றால் என்னலும் என்று தட்சன் சொன்ன உடனே முனிவன் பேச ஆரம்பிக்கிறார். முனிவன் சொல்வான், ஈறு செய்து அகிலமெல்லாம் தன்னிடை ஒடுக்கி மீட்டும் தாதையாய் நல்கி யாரும் உன்னரும் திறத்தில் வைகும் உருத்திர மூர்த்திக்கு ஒப்போ அன்னவன் வடிவும் பேரும் அவன் அருள் அதனார் பெற்றோர். இப்ப பாருங்க, மகாசங்காரகாரனை உருத்திரனுக்கும் இந்த உருத்திரர்களுக்கும் சிறிது ஒப்புமை கிடையாது. இவர்களுக்கு உருத்திரர் என்ற பேர் அவனுடைய அருளால் கிடைத்தது. இவர்களுக்கு அந்த அடையாளம் அவனுடைய அருளால் கிடைத்தது. இவர்களுக்கு இந்த பெருமை அவனால் கிடைத்தது. அவன் தான் எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிப்பவன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றா பாருங்க. இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அகிலமெல்லாம் தன்னிடை ஒடுக்கி சங்காரம், மீட்டும் தாதையாய் நல்கி சிருஷ்டி. அதனால மத்தியில திதி நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். யாரும் உன்னரும் திறத்தில் வைகும் உருத்திர மூர்த்தி, எல்லாராலும் நினைக்கவும் முடியாத அளவு உயரத்திலே இருக்கின்ற, சிந்தை செல்லாத இடத்துல இருக்கிற உருத்திரமூர்த்தி அவர். அவருக்கு உருத்திரமூர்த்திக்கு ஒம்போ யாரு? அன்னவன் வடிவும். அந்த உருத்திரமூர்த்தியின் வடிவு இவங்களுக்கு உண்டு. பேரும் அவன் அருள் அதனால் பெற்றோர் அப்படின்னு அவனுக்கு அது இயல்பா உண்டு. இவர்களுக்கு அவனுடைய அருளினாலே அவனுடைய அதிகாரத்தினாலே வந்து சேர்ந்தது. அதனால உருத்திரமூர்த்தி என்போன் உயர்வரம் பொருளாய் உள்ளே நிறுத்தமது இயற்றுகின்ற நித்தனாம். அப்ப அந்த மகாருத்ரன்னு சொல்றீங்களா, அவன் யாரு அப்படின்னு கேட்டா, அவன் உயர் பரம்பொருள். எல்லா பொருள்களிலும் உயர்ந்த பொருள், எல்லா பொருள்களிலும் மேலான பொருள். பரம் என்ற சொல்லுக்கு மேல் அப்படின்னு அர்த்தம். அதனால மேல் என்று பொருள், முன் என்று பொருள், ரெண்டு பொருள் உண்டு. அதுக்கு எதிர் சொல் அபரம். அபரம்னா கீழ் என்றும் பின் என்றும் ரெண்டு பொருள் உண்டு. உருத்திரமூர்த்தி என்போன் உயர் பரம்பொருளாய் உள்ளே நிறுத்தமது ஏற்றுகின்ற நித்தனாம். அவன் தன் பொற்றால் கருத்திடை நினைந்தோர் அண்ணான் காயமும் திருப்பேர்தானும் பறிப்பரால். அதனால்தான் சிவதேசியை பற்றி சிவபூஜை பண்ணி கொண்டு இந்த சமய தேசிய கற்றவர்களை உருத்திர உலகத்தில் அனுப்புவது அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு. அணையர் எல்லை பகர்ந்திடின் உலப்பின்றாமல் நிறைய பேர் இருக்காங்க. 11 உருத்திரர் என்பது ஒரு காலத்துல பிரம்மாவுக்கு படைத்தல் தொழிலை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் 11 உருத்திரர்கள். சூரபத்மன் கூட எல்லா திக்குகளிலும் விஜயம் செய்தான். ஈசானர் இருந்த திக்கு பக்கம் போகல. ஏன்னா சிவபெருமான் பெயரை உடையவர்கள் அல்லவா. அப்ப எல்லா தேவர்களுக்கும் துன்பம் கொடுத்தான், உருத்திரர்களுக்கு துன்பம் கொடுக்கல. ஏன்னு கேட்டா சிவபெருமானுடைய பெயரை உடையவர்கள். அவனுக்கு அந்த நிலை வரையிலும் சிவபெருமானிடத்துல நாம் இந்த செல்வத்தை பெற்றோங்கிற உணர்வு இருக்குங்க. அண்டகோஷம் திக்கு விஷயப்படலாமா என்ன வரும். அதனால
திக்கு விஜய படம் அண்டகோச படம்னு நினைக்கிறேன். திக்கு விஜய படம் தான், அண்டகோச படம், 2 படம் இருக்கும். அதுக்குள்ளார இந்த செய்தி வருது பாருங்க. அனையர் எல்லை பகர்ந்திடின் உரப்பின்றாமால் ஆதிதன் நாமம் பெற்றோர் அவன் இயல் அடையார். பேறு பெற்றவன்லாம் அவனுடைய இலக்கணத்தை அடைய மாட்டார்கள். கொண்ட ஏதமில் வடிவம் அற்றே. எனவே அந்த உருத்திரமூர்த்தியின் வடிவம் வேற, இந்த உருத்திரன் வடிவம் வேற. எண்ணினும் இறைவர் என்றே பூதலம் முழுதும் விண்ணும் போற்றிட இருப்பர். இந்த உருத்திரனும் அந்த உருத்திரனும் வேற வேறதான். அந்த உருத்திரனுடைய குணங்கள் எல்லாம் இவரிடத்துல இல்லை, அந்த உருத்திரனுடைய செயலெல்லாம் இவரிடத்துல இல்லை. இருந்தாலும் உலகத்தில் இருப்பவர்கள் இந்த உருத்திரர்களை சிவபெருமானாகவே கருதி வழிபடுவார்கள். உருத்திரன் உருத்திரன்னா சிவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது மும்மூர்த்தியில ஒருத்தரா சிவபெருமானை கொண்டு வந்து வச்சுட்டோம். அந்த மாதிரி செய்வர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். அதுக்காக தான் சித்தாந்தம் படிக்கணும். சித்தாந்தம் படிச்சாதான் சிவம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது தெரியும். எண்ணினும் இறைவர் என்றே பூதலம் முழுதும் விண்ணும் போற்றிட இருப்பர். இந்த வேதனும் புகழும் நீரால் மெய்நெறி தலைமை சார்வார். ஈசனை அளப்பில் காலம் இதயமேல் உன்னினோற்றே ஆசைகள் உருவம் பெற்ற அன்பினர் போல்வர். அதுதான் உருத்திரர்கள். சிவபெருமானை இதயத்தாமரையிலே நிறுத்தி வழிபட்டு சாரூபம் பெற்றவர்களும் உருத்திர வடிவம் பெறுவார்கள். அது சொல்றார். இன்னோர் வாசவன் முதல்வோர் போல வரத்தகார். எனவே இந்த உருத்திரர்கள் திருமால் முதலியவரோட மேலானவர்கள், சிவபெருமான உருவத்தை பெற்றவர்கள். எந்தை பால் நீ நேசம் இல்லாத தன்மை நினைந்திலர் போலும் என்றான். அதாவது இந்த திருமாலாம் வந்தாங்களே, அவங்க சிவபெருமானத்துல பற்றுடையவர்களாக இருந்தாலும் உனக்கு அஞ்சி வந்திருக்கிறார்கள், உனக்கு சிவபெருமானத்துல பற்று இல்லை என்பதை அவர்கள் உணரவில்லை போலும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ற காலை இருந்ததக்கன் இது நன்று நாரணன் நான்முகன் நிற்க ஈறு ஒன்று செய்யும் உருத்திரன் ஆதியாய் நின்றது என்கொள் நிகழ்த்தது என்னவே. இப்பதான் தட்சனுடைய கேள்வி ஆரம்பிக்குது. இதுவரையிலும் ததீசி தட்சனுக்கு சிவபெருமானை இகழ்வதோ, சிவபெருமானை நீக்கி வேள்வி செய்வதோ, சிவபெருமானுக்கு அவிப்பாகம் கொடுக்காது விடுவதோ முறையன்று என்று சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார். சொல்லிக் கொண்டு வந்த பொழுது உருத்திரர்கள் பற்றி பேச்சு வந்தது. அந்த உருத்திரர்கள் சிவபெருமானுடைய பெயரை பெற்றவர்கள், சிவபெருமானுக்குரிய இயல்பை உடையவர்கள். பூமியில எல்லாரும் அவர்களை சிவபெருமான் என்றே வழிபடுவார்கள். அவர்கள் இந்த 2 பேருக்கும் முதல்வர்கள் அப்படின்னு சொன்ன. அப்பதான் கேட்டான் தட்சன், இந்த 2 பேருக்கும் அவங்க எப்படி முதலாக ஆகும்? இதை கேட்டு தொடர்ந்து பாருங்க. ஈறு ஒன்று செய்யும் உருத்திரன், ருத்திர கடவுளுக்கு சங்கார தொழில் மட்டும்தானே உண்டு. ஈறு ஒன்று செய்யும் உருத்திரன் ஆதியாய் நின்றது என்கொள் முதல்வனாய் நின்றது எவ்வாறு நிகழ்த்துதி என்னவே. அப்போ அந்த மகாருத்திரனை பற்றி பேசுறார். விதி சிரங்கள் வியன்முடி வேய்ந்திடும் பதி சிவன். சிவபெருமான் பிரம்மாக்குடைய சிரங்களை எல்லாம் மாலையாக அணிந்து கொண்டிருக்கிறான். அப்படியான பதி யாருன்னு தெரிந்து கொள்ளுங்கள். விதி சிரங்கள் வியன்முடி வேய்ந்திடும் பதி சிவன் தன் பதத்துணை உட்கொடு மதி சிறந்திட வாலிதின் வைகிய ததீசி என்னும் தவமுனி சாத்துவான். அந்த உருத்திரனுடைய உருவத்தையும் பெயரையும் மனத்திலே கருதி அவனுடைய அருளாலே ததீசி முனிவன் தட்சனுக்கு சொல்ல போகிறான். இருவர் தம்முடன் எண்ணிய தன்மையால் ஒருவனான உருத்திர மூர்த்தியை பெரியன் என்று பிடித்திலை. இந்த 3 பேரோடையும் சேர்த்து எண்ணறதுனால நீ உருத்திர மூர்த்தியை பெரியவன் நினைக்கல. அன்னதும் தெரிய ஓதுவன் தேர்ந்தனை கேட்டியார். ஆதியந்தம் இல்லாத எம் அண்ணலுக்கு ஓது பேரும். இப்ப உருத்திரர்களுக்கு, அதாவது பிரம்மா திருமால் 2 பேரிலும் உருத்திரன் சிறந்தவன் என்பதை சொல்லுகிறார். ஆதி அந்தம் இல்லாத எம் அண்ணலுக்கு ஓது பேரும் உருவும் ஓர் செய்கையும் யாதும் இல்லை. சிவபெருமானுக்கு ஊரு பேரு செயல் எதுவும் இல்லை. இவ்வாற்றினை எண்ணிலா வேதம் யாவும் விளம்பரும். எண்ணில்லாத வேதம் இந்த முறையினை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்னதோர் பரத்து அண்ணல் தன் ஆணையால், அந்த பரம்பொருளாகிய அண்ணலுடைய ஆணையினாலே முன்னை ஆறிருள் மூடத்துள் மூழ்கிய மண்ணுயிர் தொகை, ஆணவத்திலே மூழ்கிய உயிர்கள் வல்வினை நீக்குவான் உன்னியே தன் உளத்தருள் செய்து. உயிர்களுக்கு வினையை நீக்குவதற்காக இறைவன் மனத்திலே நினைத்து உருவம்
செய்கையும் ஓங்கிய பேரும் முன் அருளினாற்கொண்டு ஆன்மாக்களுக்கு, ஆணவமர இருளே கிடக்கின்ற ஆன்மாக்களுக்கு வினையை நீக்கி அவற்றை திருவடியிலே சேர்த்துக் கொள்வதற்காக ஒரு உருவம், செய்கை, பேரு எல்லாம் தான் அருளினாற்கொண்டு அனைத்தையும் முன்பு போல் தெரிய நல்கி. முன்பு போல்னா இப்ப இது நடக்கிறது புனருற்பவத்துல, முன்ன சங்காரத்துல எப்படி இருந்தா அது மாதிரி திரும்ப முன்பு தொன்முறை ஈந்து பின் ஏற்ற தொல்பொண்ணி யாவும் இசைத்து நீ என்னென்ன செய் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தொழில் கொடுத்தான். போற்று செய்கை புரிந்து பின் யாவையும் மாற்றுகின்றது மற்ற எமக்கு ஆம். நீ படைத்தல் தொழில் பண்ணு, நீ காத்தல் தொழில் பண்ணு, எல்லாத்தையும் சேர்த்து அழிக்கின்ற தொழில் என்னிடத்துல அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தன்னிடத்துல வைத்திருக்கிறான். அதனால்தான் இவன் மேல் என்று சொல்லுகிறான். ஏற்ற தொல்பொண்ணி யாவும் இசைத்து அவை போற்று செய்கை புரிந்து பின் யாவையும் மாற்றுகின்றது மற்ற எமக்காம் என சாற்றினான் அத்தகைமையும் கேட்டினி. அந்தம் ஆதியின்றாகிய உயிரலாம் அளிக்கும் தந்தையாகிய தனக்கன்றி முழுது அடுந்தகைமை மைந்தராகிய அமரரால் முடிவுறாமையினால் எந்தை தன்மையின் கொண்டனன் ஈறு செய்யத்தை. இந்த பாட்டில் என்ன சொல்றேன்னு கேட்டா, சிவபெருமான் இவர்களுக்கெல்லாம் படைத்தல் காத்தல் முதலிய தொழிலை கொடுத்து விட்டு ஈறு செய்கின்ற தொழிலை மட்டும் தன்னிடத்துல ஏன் வைத்துக் கொண்டான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு சொல்றாரு, இவர்களெல்லாம் நம்மால் படைக்கப்பட்டவர்கள், எனவே இவர்களுக்கு இறுதி செய்கின்ற ஆற்றல் கிடையாது. எனவே இவர்களை நாம் இந்த தொழிலை நிறுத்துவோம், இவர்களையும் உட்பட இறுதி செய்கின்ற ஆற்றல் நம்மிடத்துல இருக்கு. அதாவது பிரம்மா உயிர் வர்க்கம், திருமால் உயிர் வர்க்கம், இந்திரன், திக்குப்பாலர்கள் எல்லாருமே உயிர் வர்க்கம் தாங்க. அவர்களுக்கு பணி கொடுத்துருக்கிறார். இப்ப பிரம்மாவுக்கு படைத்தல் தொழில் இருக்குதுன்னு வச்சுங்க, அவருக்கே சங்கார தொழிலும் இருந்தால் அவரை சங்கரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, அப்ப சங்கார தொழில் முற்று பெறாதில்லை. அதே போல திருமால் காத்த தொழில் எல்லாரையும் காத்துட்டார். அவரை காப்புதாரு தன்னைத்தானே காத்துக் கொள்வாரா அப்படின்னு கேட்டா, ஏன்னா அவர் உயிர் வர்க்கம், தன்னைத்தானே காத்துக்கொள்ள முடியாது. பிரம்மா உயிர் வர்க்கம், தன்னைத்தானே படைத்துக் கொள்ள முடியாது. அப்ப இந்த ரெண்டு பேரையும் படைப்பதற்கும் காப்பதற்கும் இன்னொரு ஆள் தேவையா இருக்கு. அப்படியான அழிப்பதற்கும் இன்னொரு ஆள் தேவை. அப்ப படைத்தல் காத்தல் அழித்தல் மூணும் அவருக்கே உண்டு. அதனாலதான் அந்த மகா சங்காரத்தை மட்டும் தன்னிடத்துல வைத்திருக்கிறார். இன்னொரு விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, மகா சங்காரம் தான் சிவபெருமானுக்குரியதை தவிர பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் சங்கார தொழில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது நிறைய பேருக்கு தெரியாது, அதை கொஞ்சம் வாங்கி கொள்ளுங்க. நாம பிரம்மாவுக்கு படைத்தல் தொழில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாதுங்க. பிரம்மாவுக்கு சில அண்டங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அண்டங்கள் வரையிலும் உள்ளவற்றை சங்கரிக்கின்ற ஆற்றல் அவருக்கு கிடைக்கும். பிரம்மாவுக்கு பிருத்திவிங்கிற தத்துவத்தில் இருக்கிற 108 புவனத்துல அதிகாரம் உண்டு. திருமாலுக்கு அப்பு தத்துவத்திலிருந்து பிரகிருதி தத்துவம் வரையிலும் உள்ள தத்துவங்கள் இருக்கின்ற புவனங்களுக்கு அதிகாரம் உண்டு. அதாவது இது எந்த இடத்துல எழுதியிருக்கிறாருங்கிறத சொல்றேன். சங்கார காரணனாகிய முதற்கடவுளையே முதலாக உடைத்து இவ்வுலகம் என்பது உணத்தில் முதலிற்றுன்னு முதலே பொருள் எழுதுவார் பாருங்க. அதுல சங்கார காரணனாகிய என்பதுக்கு விளக்கம் எழுதுற பொழுது ஐவகை சங்காரம் அங்க எழுதுவார். அப்படியான ஐவகை சங்காரம் எது அப்படின்னு கேட்டா 5 கலைகள் உண்டுங்க. சுத்தமாயிலும் தோன்றுகின்ற 5 கலைகள் உண்டு. அந்த 5 கலைகள்ல ஒவ்வொரு கலையிலையும் தத்துவங்களும் போனங்களும் இருக்கும். அந்தந்த கலைகள் எதுவரையிலும் வியாபகம்னு பார்த்து போகணும். இது தத்துவம்னா சும்மா ஏதோ 36 தத்துவம் தெரிஞ்சா மட்டும் பத்தாது. சுத்தமாயிலிருந்து என்னென்ன தோன்றுகிறது, அதனுடைய வியாபகம் என்னன்னு பார்க்கணும். அந்த கலை தான் எல்லாவற்றிலும் வியாபித்து கொண்டிருக்கும். அதுல நிவிற்த்திகளை பிருத்திவி தத்துவத்தில் வியாபித்துக் கொண்டிருக்கும். பிரதிஷ்டா கலை அப்பு தத்துவத்திலிருந்து பிரகிருதி தத்துவம் வரையிலும் வியாபித்துக் கொண்டிருக்கும். வித்யாகலை வித்யா தத்துவத்தை வியாபித்துக் கொண்டிருக்கும். சாந்தி கலை சதாசிவ தத்துவம் வரையிலும். அது சில பேர் கீழே 2 தத்துவம் தான் சொல்லுவாங்க, சில பேர் 3 தத்துவம் சொல்லுவாங்க. சாந்தி அதீத கலை நாதம். இந்த பஞ்ச கலைகளுள் உட்பட்ட அத்தனை போவனத்தையும் சங்கரிக்கின்ற ஆற்றல் சிவபெருமானுக்கு உண்டு. ஏன்னா சிவபெருமான் இந்த கலைகளுக்கு அப்பால் இருக்கிறவர்.
அப்போ அந்தந்த கலைகளுக்கு உட்பட்ட புவனங்களை சங்கரிக்கின்ற ஆற்றல் அந்தந்த கலைக்கு அதிபதியாக இருக்கின்ற, அதாவது நிவிற்த்தி கலைக்கு அதிபதி பிரம்மா, பிரதிஷ்டா கலைக்கு அதிபதி திருமால், அதை போல மகேஸ்வரன் சதாசிவன் அவங்களை சொல்லிக் கொள்ளவும். உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் அவரவர்களுக்கு அந்தந்த கலைகளுக்கு கீழே இருக்கிற புவனங்களை சங்கரிக்கின்ற ஆற்றல் உண்டே தவிர தனக்கு மேலே இருக்கிற புவனங்களை சங்கரிக்கின்ற ஆற்றல் கிடையாது. பிரம்மா பிரகிருதி வரலும் சங்காரம் கிடையாது, பிருத்திவியோட சரி. திருமாலுக்கு பிரகிருதியோட சரி, அதுக்கு மேல அசுத்தமாய வரையிலும் சங்காரம் கிடையாது. அந்த உருத்தனுக்கு தான் அந்த மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக 5 கலைகளிலும் உட்பட்ட புவனங்களையும் சங்கரிக்கின்ற ஆற்றல் இந்த மகா சங்கார காரணனுக்கு உண்டு. அதனாலதான் அவனை மகாருத்ரன், மகா சங்கார காரணன் என்று சொல்றது. இவர்களுக்கும் சங்காரம் உண்டு, ஆனா அதை யாரும் வெளிப்படையா எடுத்து சொல்றதில்லை. சிருஷ்டி தொழில் உண்டு, திதி தொழில் உண்டு அப்படிங்கிற அளவு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா உண்மை இதுதான். இந்த விஷயத்தை சிவஞான முனிவர் அந்த முதலிய பொருளுக்கு எழுதின விளக்கத்தில் எழுதியிருக்கிறார். மகா சங்கார காரணனாயுள்ள முதலாக உடையது சங்கார காரணம். சங்கார காரணம் என்பது 5 வகை கலைகள் உட்பட்ட பிரபஞ்சம் அனைத்தையும் சங்கரிக்கின்ற மகா சங்கார காரணனை உணர்த்திற்று அப்படின்னு எழுதுவார். சரி, மாற்றுகின்றது மற்ற எமக்காமன சாற்றினான் அத்தகைமையும் கேட்டினி அந்தம் ஆதியின்றாகிய உயிரெல்லாம் அளிக்கும் தந்தையாகிய தனக்கன்றி முழுது அடும் தன்மை மைந்தராகிய அமரரால் முடிவுறாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆதி உண்டு, இவனுக்கு அந்த ஆதி இல்லை. ஆகினால இவன் அவர்களையெல்லாம் சங்காரம் செய்வான், அவர்கள் இவனை சங்கரிக்க முடியாது. அதனால இவன் தான் எல்லா தொழிலும் உடையவன் என்று சொல்ல வேண்டும். எந்தை தன்மையின் கொண்டனன் ஈறுசை இயற்கை. இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் படிக்கிறத விட இந்த மாதிரி இடத்துல படிக்கிறது கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக இருக்கும். அதுக்காக புராணத்தினுடைய அறிவு கொஞ்சம் வேணும், புராணத்தினுடைய பயிற்சி கொஞ்சம் வேணும். அதுக்காக இருக்கிற கதையெல்லாம் நம்ப முடியாமல் இருக்குது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம். சில கதைகள் கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத கதையாகவும் கூட இருக்கும். அது காலத்தினுடைய போக்கு. இந்த கதை பழைய காலத்தில் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அதனால சில கதைகள்லாம் வரும், கொஞ்சம் சொல்றது சிரமமாக தான் இருக்கும். முருகப்பெருமானுடைய தோற்றமே சொல்ல முடியாதபடி கதைகள்லாம் இருக்கு. நாம் இப்போ ரொம்ப நாகரிகமான கதையை வச்சுட்டு இருக்கோம். சிவபெருமான் தன் நெற்றியிலிருந்து 6 பொறிகளை தோற்றுவிக்கிறார். இதுக்கு வேற வேற கதைகள்லாம் உண்டு. அந்த வேற கதை இலக்கியத்திலையும் ஏறி இருக்குது. பரிபாடல்ல பாடியிருக்கலாம் அந்த தனியனை. ஆமாங்க, பரிபாடல்ல பாடியிருக்கிறோம். அதை எடுத்து நச்சினாருக்கு நேர் 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை உரையில வேற எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இதெல்லாம் நாகரிகமா ஒரு காலத்துல சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு அது நாகரிகம் படலை. கந்தபுராணத்துல சொன்னது கொஞ்சம் அதே போலதான். தாரகாவனத்து முனிவர்களுடைய கொள்கையை தவறு என்று காட்டுவதற்காக, அவங்களுடைய கொள்கை கண்மம் தான் பெருசு, ஞானம் பெருசு இல்லைங்கிறது அவங்களுடைய கொள்கை. தவறு என்று காட்டுவதற்காக திருமால் மோகினியை வடிவம் எடுத்து வந்தார். அவர் முனிவர்கள் இருக்கின்ற பக்கத்தில் உலவினார். இவர் பிட்சாடன வடிவம் எடுத்தார். முனிவர் மனைவியர் இருக்கிற பக்கத்தில் உலவினார். இதுவரையிலும் சரி, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இதுக்கு பின்னால அந்த கதை தொடர்ந்து போய் ஐயனார் உற்பத்தியில் முடியுது. ஆமாங்க, பாடி ஐயனார் உற்பத்தியில் முடியுது. அந்த ஐயனார் உற்பத்தியில் முடிகிற வரையிலும் சொல்றதுன்னா கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஏன் ஒரு காலத்தில் அது என்ன சிறந்ததா தெரிஞ்சிருக்குது. இன்றைக்கு இருக்கிற காலப்போக்கில் அப்படி சொல்றதுக்கு நமக்கு இடம் கொடுக்கல. அப்ப என்ன ஆயிப்போன்னு கேட்டா, அந்த சிவபெருமானையும் திருமாலையும் சாதாரண மனித வர்க்கத்து ஆண் பெண் உணர்வுகளுக்கு அகப்படுத்தி பாடிட்டுறாங்க. அந்த இடம்லாம் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். ஆக இந்த மாதிரி பிராணார்த்தங்கள்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதுக்காக பிராணம் முழுவதையும் விட்டுடக்கூடாது. சித்தாந்தத்துல தத்துவ ரீதியா இலக்கண ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல கொஞ்சம் பிடிபடாத விஷயங்கள் பிராணங்களை படிக்கிற பொழுது, அதுக்காக தான் பிராணம் படிக்கிறோம். அன்று தேவர்கள் யாவரும் எம்பிரான் அடியில் சென்று தாழ்ந்து எமக்கு இப்பணி புரிந்தனை. நீ திருமால்
உனக்கு காத்தல் தொழில், நீ பிரம்மா, உனக்கு படைத்தல் சொன்னோன்னே எல்லாரும் திருவடியில போய் விழுந்தாங்க, எனக்கு இந்த தொழிலை கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு சொல்லி. சிறியேம் என்று தீருதும் இப்பரம். நாம என்ன நினைச்சிட்டோம், ஆஹா பெரிய உத்தியோகத்தை அவங்க பெற்று வந்தாங்க. அவன் என்ன நினைக்கிறான், பெரிய சுமையை வச்சுட்டீங்களே சாமி, நாங்க திருவடி அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இந்த பாரத்தை ஏன் கொடுத்தீங்க, இது எப்ப தீரும் அப்படின்னு போய் கேட்டாங்களாம். என்று தீரும் இப்பரம் என்றதும் எங்கோன் ஒன்று கூறுதும் கேள்மினோ நீவி. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க கேளுங்க. அங்கதான் கால கணக்கு சொல்றேன். மனுஷங்களுக்கு ஒரு இரவும் பகலமா இருந்தா ஒரு நாள், அது போல தேவர்களுக்கு நாள் கணக்கு இருக்குது, பிரம்மாவுக்கு நாள் கணக்கு இருக்குது, பிரம்மாவுக்கு மேல திருமாலுக்கு ஆயுள் நாள் கணக்கு இருக்குது. இதெல்லாம் கடந்த பிறகு சங்காரம். அந்த சங்கார காலத்துல பக்குவமுடையவர்கள் திருவடி அடைகிறார்கள். அது இல்லாதவங்க மீண்டும் பிரம்மாவாக விஷ்ணுவாக வருவார்கள். அந்த கதையை சொல்றாரு பாருங்க. ஆயுள் மற்ற உமக்கு எத்துணை அத்துணை அளவும் நீர் இச்செயல் புரிமின்கள் பரம் என நினைந்தீர் தூய வித்தையால் நீரு உளதாக்கிய தொழுது காயமேற் புனைந்து அஞ்செழுத்து உன்னுதி கருவின். தூய மந்திரத்தின வித்தை என்பது மந்திரம். தூய வித்தையால் நீரு உளதாக்கி திருநீற்றை சமைத்து தொழுது காயமேல் புனைந்து அஞ்செழுத்து உன்னுதி. அப்ப திருநீரு மந்திரத்தினாலே சுத்தம் பண்ணி உடம்பிலே பூசிக்கொள்ளுங்கள், திருவைந்தெழுத்தை ஜபம் பண்ணுங்கள். தன்மை இங்கு இவை புரிதீரேல் இத்தொழில் தரிக்கும் வன்மை எய்துவீர். அப்போ திருமாலும் பிரம்மாவும் ஜனம் என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க, திருநீர் அணிந்து கொண்டு திருவைந்தெழுத்தை ஜபம் பண்ணி பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு? அந்த பூஜை பண்ணாதான் அவர்களுக்கு இந்த படைத்தல் தொழில் செய்கின்ற ஆற்றல் நிற்கும், காத்தல் தொழில் செய்கின்ற ஆற்றல் நிற்கும். தன்மை இங்கு இவை புரிதீரேல் இத்தொழில் தரிக்கும் வன்மை எய்துவீர். அன்றி நம் கலைகள் நும்மருந்து தொன்மை உள்ளன காட்டி நின்று அருளுமால். பாருங்க, நம் கலைகள் நம்முடைய அம்சம்தான் உங்களிடத்துல இருந்து இந்த தொழிலை செய்கின்ற ஆற்றலை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அப்ப பிரம்மா செய்யல, விஷ்ணு செய்யல, விஷ்ணுவினிடத்திலும் பிரம்மாவினிடத்திலும் இருந்து அவர்கள் செய்த பூசையின் பலனாக சிவத்தினுடைய ஆற்றல் இருந்து கொண்டு இதை செய்து கொண்டிருக்கிறது. அதான் இதுல குறைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாரே, அதிகார சக்தி பெற்றுதான் அவர்கள் செய்கிறார்கள், தானாக ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அன்னவர்கொடே எவ்வகை செய்கையும் அளித்து பின்னை உள்ளதோர் செய்கையும் புரியும் எம் பெருமான். சிவபெருமான் பிரம்மா விஷ்ணுவை பயன்படுத்தி படைத்தல் காத்தல் தொழிலை செய்கிறான், பிறகு சங்கார தொழிலை தானே செய்கிறான். பின்னை உள்ளதோர் செய்கையும் புரியும் எம் பெருமான். முன்னை வேதங்கள் முதல்வன் என்னும் சிவபெருமான் தான் ஐந்தொழிலுக்கும் உரியவன், ஐந்தொழில் முதல்வன் என்று சொல்லுவோம். வேதங்கள் அவன் தன்னை ஐந்தொழில் முதல்வன் என்னும் மற்ற இது தேருதி கேட்டியால் இன்னும் உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மேலும் சொல்லுகிறார். உருத்திரன் என்னும் நாமம் ஒப்பிலா அரற்கும் அண்ணான் தரத்தகு சிறார்களானோர், சிறார்கள் 11 உருத்திரர்களையும் மற்றவர்களையும் தங்கட்கும் அனையன்பாதம் கருத்திடை உன்னி போற்றும் கணங்கட்கும், சிவகணங்கட்கும் உருத்திரங்கன் பேர். அவன் தன் மேனி பறித்திடுவோர்க்கும், சாரோகம் பெற்றவங்க. அப்ப உருத்திரர் என்ற பெயர் யாராருக்கு வருதுன்னு பாருங்க. சிவபெருமானுக்கு உரியது, சிவபெருமானால் தோற்றிக்கப்பட்ட 11 பேருக்கு உரியது. அப்புறம் அவனுடைய திருவடியை மனத்திலே நினைத்து போற்றுகின்ற சிவகணங்களுக்கு உரியது, சாரூபம் பெற்றவர்களுக்கு உரியது. அப்ப இத்தனை பேரும் உருத்திரர்கள். அப்ப இத்தனை வகையான உருத்திரர்கள்னா எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அதான் கருத்து. பறித்திடுவோர்க்கும் செந்தி பண்ணவன் தனக்கும். நாம இந்த ஒரு செய்தி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, அக்னி தேவனுக்கும் உருத்திரன் ஒரு பேர். செந்தி பண்ணவன் தனக்கும். அடுத்தாவது ஒரு பாட்டுக்கு ரொம்ப அருமையான பாட்டு. எல்லாரும் உருத்திரன் உருத்திரன்னா அழுதவன் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. ஆனா அழுதவன் பேர் இல்லை. இது பொருள் சொல்றாரு பாருங்க. இன்னலங்கடலுட்பட்டோர் யாரையும் எடுக்கும் நீரால் உன்னரும் பரமமூர்த்தி உருத்திரன் என்னும் பேர் பெற்றான். சிவபெருமானுக்கு ருத்ரன் அப்படின்னா அப்படி மேல தூக்கி விடவன் அர்த்தம். துன்பமாகிய கடல் உட்பட்ட ஆன்மாக்களை மேலெடுப்பவன் ஆகையினாலே அவனுக்கு உருத்திரன் பேர். அழுதவன் ஒரு பேர் உண்டு, அது வேற, அது பின்னால ஒரு கதை வருது, அங்க போய் சொல்லலாம்.
உன்னரும் பரமமூர்த்தி உருத்திரன் எனும் பெயர் பெற்றான். அன்னவன் தர வந்தோர்க்கும் 11 உருத்திரர்கள் அடி அடைந்தோர்க்கும் அண்ணான் தன்னுரு எய்தினோர்க்கும் சார்ந்ததால் அவன் தனிப்பேர். செந்தழல் என்ன நின்ற தேவனுக்கு உருத்திர பேர் வந்தது புகழ்வன் கேட்டி. அக்னி தேவனுக்கு உருத்திரன் பேர் ஏன் வந்தது? அதுக்கு ஒரு கதை சொல்றார். என்ன கதை பாருங்க. வானவர் யாரும் எண்டி முந்தையில் அவுணர் தம்மை முனிந்திட முயன்று செல்ல அந்தமில் நிதியந்தன்னை அவ்வழி ஒருங்கு பெற்றார். பெற்றிடு நிதியமெல்லாம் பீடிலா கனல்பால் வைத்து, அதாவது தேவர்கள் அசுரரோடு போர் செய்ய போனார்களாம். அப்போது தங்களுடைய செல்வங்களை எல்லாம் பாதுகாப்பா அக்னி தேவனத்துல கொண்டு வந்து இதை பாதுகாப்பா வச்சிருந்து சொல்லி குடிச்சிட்டு போயிட்டாங்களாம். செந்தடல் என்ன தேவன் பெற்றிடு நிதியமெல்லாம் பீடிலா கனல்பால் வைத்து, பீடிலால் இல்லைன்னா போட்டிருக்கோங்க, அதை பீடிலா இக்கன்னா போட்டுங்க. பீடிலா கனல்பால் வைத்து எப்படி இருக்குது பாடம்? இக்கன்னா இருந்தா சரி, இல்லைன்னா இருந்தானா அது இக்கன்னாவை திருத்திங்க. எந்த பாட்டு படிக்கிறேன்னு தெரியுதுங்களா? 48வது பாட்டு. ஆமா, பெற்றிடும் நிதியமெல்லாம் அதுக்கு மேல சொல்ல எப்படி இருக்குது? பீடிலால் இருக்கும். அந்த இல்லைன்னா வச்சு இக்கன்னா போட்டுங்க. பீடிலா கனல்பால் வைத்து, பெருமையில்லாத அக்னி தேவன் இடத்துல வைத்து அப்படின்னு. அதாவது இந்த பொருள்கள் எல்லாம் அக்னி தேவன் காத்து வைத்திருப்பான்னு அவங்க நினைச்சிட்டு கொண்டு வச்சாங்க. இவற்றை காத்து வைத்திருக்கின்ற பெருமை அவனுக்கு இல்லை, அது தெரியாது அவங்களுக்கு. அதனால இவர் அடைமொழி போடுறார். பீடிலா கனல்பால் வைத்து, பீடிலா கனல்பால் வைத்து செத்தல தம்மேல் சென்று செறி செய்து மீண்டு தேவர் உற்றுழி அது கொடாமல் ஓடலும். அவனர்களோடு போர் செய்தாங்க, அவனோடு தோற்று ஓடிட்டாங்க. பிறகு தேவர்கள் திரும்பி வந்தாங்க. இந்த அக்னி தேவனிடத்துல நாங்க உங்ககிட்ட பொருள் வச்சுட்டு போனோம்ல, அதெல்லாம் கொடு அப்படின்னு கேட்டாங்க. அவன் கொடுக்க முடியாது, ஓட ஆரம்பிச்சிட்டான். உற்றுழி அது கொடாமல் ஓடலும் தொடர்ந்து சூழ மற்ற அவன் கழுறுதலாலே வந்தது. அப்பதான் எல்லாரும் வந்து என்னை பிடிச்சி இந்த படத்தை கேட்கறாங்களே, அழுதானா. அதனால அவனுக்கு உருத்திரன் பேரான். அப்ப உருத்திரன் என்பதுக்கு அழுதவன் பேர். ஆனா அழுதவன் என்ற பெயர் பொருள் சிவபெருமானுக்கு உரியதில்லை, சார்வம் பெற்றவர்களுக்கு உரியதில்லை, ஏகாதச ருத்திரர்களுக்கு உரியதில்லை, தேவகணங்களுக்கு, இது சிவகணங்களுக்கு உரியதில்லை, அக்னி தேவனுக்கு உரியது. அதை வச்சுட்டு சில பேர் உங்க சிவபெருமான் அழுதான் ஐயா, அதனால அவனுக்கு உருத்திரன் பேர் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வேதத்துல சிவபெருமான் அழுதான்னு கதை இல்லை, அக்னி தேவன் அழுதான்னு தான் கதை இருக்குது. அப்ப அக்னி தேவனுக்கு அப்ப உருத்திரன் என்ற சொல்லுக்கு மேலெடுப்பவன் ஒரு பொருள், அழுபவன் அப்படின்னு ஒரு பொருள். மேலெடுப்பவன் என்ற பொருள் சிவபெருமானுக்கு, அழுபவன் என்ற பொருள் அக்னி தேவனுக்கு. ராவணனுக்கு கூட அழகவனுக்கு அந்த சொல்லுக்கு பொருள் அதுதான். தேவாரத்தில் பாடி இருக்குது. பண்டொருகால் தசமுகனை அழுவித்தானே. தழுதலாலே வந்தது மறையும் கூறும். ஓதுமா மறைகள் தம்மில் உருத்திரன் எனும் பேர் நாட்டி ஏதிலார் தம்மை சொற்றது ஈசன் மேல் சாரா. இன்னொரு முக்கியமான கருத்து சொல்ற இந்த பாட்டுல. வந்த ஆதிநாயகனை சுட்டி அடைந்ததும் பிறர் மாட்டு ஏறா மேதைசார் உணர்வின் ஆண்டோர் விகற்பம் மீது உணர்வர் அன்று. என்ன சொல்றார்? புராணங்கள்ல உருத்திரனை பற்றி சில கதைகள் இருக்கும், சிவபெருமானை பற்றி சில பெருங்குணங்கள் இருக்கும். சிவபெருமானுக்கு சொன்ன பெருங்குணங்கள் இந்த உருத்திரருக்கு வராது. இந்த உருத்திரர்கள் பற்றி சொன்ன கதைகள் இவங்களுக்கு வராது, சிவபெருமானுக்கு வராது. இந்த வேறுபாடு அறிஞர்களுக்கு தெரியும், மேதைசால் உணர்வு உடையவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இது எதுக்காக சொல்றாரு தெரியுங்களா? அநேக புராணங்கள்ல நிறைய வைணவத்துல கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு உள்ளவங்க கேட்பேன், என்னங்க நீங்க சிவபெருமான்னு சொல்றீங்க, அவர் பிரம்மாவுடைய தலையை கிள்ளிட்டு அதை கையில வச்சுட்டு அவர் ஒட்டிக்கிட்டது, அது கீழே விழலை, அதை பைத்தியம் பிடிச்சி அந்த பிரம்ம கபாலத்தோட அலைஞ்சிட்டு இருந்தாரு. அப்புறம் திருமால் தான் அதுக்கு சோறு போட்டாரு, உடனே அதை விட்டுட்டுது. அப்போ சிவபெருமானோட திருமாலுக்கான ஆற்றல் அதிகங்க, சிவபெருமான் அதை நீக்கிக்கொள்ள முடியாமல் தெரிஞ்சார் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி புராணங்கள்ல உருத்திரனுக்கு சில குற்றங்கள் உள்ளனவாக பாடப்பட்டிருக்கும். அந்த குற்றங்கள் சிவபெருமானை சார்வன அல்ல. அதே போல சிவபெருமானுக்கு பெரிய குணங்கள், என் குணங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் உருத்திரர்களுக்கு சாராது. ஏன்னா இவங்க ஆன்ம வர்க்கத்திலிருந்து வந்தவர்கள் தான், அதனால இவர்களுக்கு சாராது. இந்த அப்ப புராணம் படிக்கிற பொழுது இது
சங்காரகாரனாகி உருத்தனை பற்றி பேசுகிறதா, இது மற்ற உருத்தர்களை பற்றி பேசுகிறதா என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்பவுமே இந்த சமய சண்டை அப்படிங்கிறது புராணங்கள்ல வர கதைகளினால வர்றதுதான். ஒவ்வொரு புராணத்துல, ஒரு புராணத்தை பிரம்மாவை ரொம்ப பெருசாக எடுத்து பேசணும், ஒரு புராணத்தை திருமாலை ரொம்ப எடுத்து பேசணும், சில புராணத்தில் உருத்திரமூர்த்தியை பேசும். இதெல்லாம் புராணங்கள்ல கற்பந்தோறும் நிகழ்கின்ற கதை வேறுபாடுகள்ல வர்றது. அதை வைத்துக்கொண்டு நாம் சிவபரம்பொருளுக்கும் மற்ற அதிகார கடவுளர்களுக்கும் வைத்து நோக்கக்கூடாது. அந்த நுணுக்கம் இந்த பாட்டில் வச்சு காட்டியிருக்கிறார். ஆமா, இவங்கெல்லாம் ஆமா பாடுறாங்க. அதுதான் இந்த நாம் சொல்லுகிற சிவபரம்பொருளை சாராது, மற்ற உருத்திர கடவுள்களை சாரலாம். முதல்ல பிரம்மா அங்க இருக்கிற வெங்கடேஷ் பெருமாளே பெருமாள் தானாங்கிறது சந்தேகம். சிவபரம்பொருள் இன்னொரு வடிவம். இப்ப நாம சிவபரம்பொருளுடைய வடிவம் தான் விநாயகர், சிவபரம்பொருளுடைய வடிவம் தான் சுப்பிரமணியன் சொல்றோம்ல, அதை போலதான் அந்த பெருமாளும். நம்ம சிவபெருமானுக்கு என்னென்ன பெருமை பாடுறோமோ அதெல்லாம் அந்த பொருளுக்கு அவங்க ஆழ்வார்களும் பாடி வச்சிருக்காங்க. அதையும் பாடிட்டு கூடவே கதையும் பாடுறாங்க. நம்ம புராணங்கள்லயும் அதே தான், அதையும் பாடிட்டு கூட அந்த உருத்தனை பற்றி கதையும் பாடுறாங்க. அப்போ புராணங்களை படிக்கிற பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் வர்ற பொழுது இது பரம்பொருளை குறிக்கிறதா, ஆன்ம ஒழுக்கத்தினரை குறிக்கிறதா என்ற வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வேறுபாடு தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் அறிவு நுட்பம் வேணும், சாஸ்திர ஞானமும் வேணும். அதுதான் இங்க சொல்றார். மேதைசால் உணர்வின் ஆன்றோர் விகற்பம் ஈது உணர்வர் அன்றே. விகற்பம்னா வேறுபாடு. இந்த வேறுபாடுனா புராணங்களிலே உருத்திரனை பற்றி சொல்லுகின்ற கதைகள் பரசிவம் பொருளாகிய சிவத்துக்கு செல்லாது. சாஸ்திரங்களிலே பரசிவமாகிய பொருளுக்கு சொன்ன குணங்கள் பெருமைகள் எல்லாம் இந்த உருத்திரர்களுக்கு செல்லாது. இந்த உருத்திரர்கள் வேறு, அவர்கள் வேறு. இந்த வேறுபாடு யாருக்கு தெரியும் கேட்டா மேதைசால் உணர்வின் மேலோருக்கு தெரியும் அப்படின்னு கொண்டு வர்றார். அப்படியானா புராணங்கள் படிக்கிற பொழுது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையா படிக்கணும்னு அர்த்தம். வெறும் கதையை மட்டும் நம்பினீங்கன்னா அப்பப்போ குளறுபடி வரும். ஓங்கிய சுருதிதனுள் உருத்திரன் எனும் நாமத்தால் தீங்கனலோனை ஏனை திறத்தரை உரைத்தவாற்றை ஈங்கு இவன் மொழியல் எங்கோற்கு எம்பிய இடங்கள் நாடி ஆங்கவன் தலைமை காண்டி அரைகுவன். இன்னும் உனக்கு வேற ஒன்று சொல்றேன். எனவே உருத்திரன் என்ற பெயர் அக்னிக்கும் சிவபெருமானுக்கு ஒருத்தரை வைத்துக் கொண்டு நீ இங்கே பேசாது, இந்த ரெண்டு பேருக்கும் வேறுபாடு உண்டு என்று சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். ஒரு கதை சொல்றார். முந்தையோர் பகல் முனிவர்கள் யாவரும் முதலோடு அந்தமில்லதோர் பரம் இவர் என அவர் என அறைந்த அவர் பரம் இவர் அவர் என அறைந்து ஒரு தரம் ஒரு காலத்தில் சொல்றமில்ல, அது மாதிரி முந்தையோர் பகல் தேவரும் முனிவரெல்லாம் கூடி அந்தமில்லதோர் பரம் யார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒருத்தர் இவர் தான் பரம்னார், ஒருத்தர் அவர் தான் பரம்னார். இத்தேவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி அப்ப அந்த மாதிரி அவர் தேவர் இவர் தேவர் இரண்டாட்டாவது அந்த மாதிரி அவர் என அறைந்து தந்தமில் சென்று வாது செய்து அறிவரும் தகவால் நொந்து மற்றவர் பிரமனை வினவுவான் வந்தார். பிரம்மாட்ட போய் கேட்டாங்க. மல்லல் மேருவின் முடிதனில், மேருமலையில மேல மனோவதின்னு ஒரு நகரம் இருக்குது, அது பிரம்மாவுக்குரிய இடம். அதெல்லாம் அந்த அண்டங்களின் இயல்பு பாடுற பொழுது எழுதுற பொழுது நம்ம சிவஞான முனிவர் எழுதி வச்சிருக்கிறார். தெரியும், அண்டகோச படலம் வருது, அங்க இருக்கும், பார்த்துக்கலாம். மல்லல் மேருவின் முடிதனில் மனோவதி வைகும் அல்லிவான் கமலத்திடை அண்ணலை அணுகி எல்லை தீர்ந்திடு பரம்பொருள் உணர்கிறேன் இவர் என்று ஒல்லை தன்னில் நீ உரைத்தருள் செய்யன உரைத்தார். அப்ப அவன் என்ன சொன்னான்? உரைத்த வாசகம் கேட்டலும் நான் முகத்து ஒருவன் கருத்தில் இங்கு இவை தெளிதர மறைமொழி காட்டி விரித்தும் எண்ணினும் தெளிவுறார் மெய்மையால் விரைவில் தெரித்தும் இங்கன உன்னினன் அவர் மயல் தீர்ப்பான். இங்க ரொம்ப நுணுக்கமான விஷயம் வச்சிருக்கிறார், சொல்ற அடுத்த பாட்டு சொல்லிட்டு. நாற்றலை சிறு மாமகன் தாதைதன் நலஞ்சேர் தோற்றம் உள்ளுற உன்னியே விழிபுணல் சொரிய ஏற்றெழுந்து மீ கரம் எடா உருத்திரன் என்றே சாற்றி
மும்முறை நின்றனன் தெளிதரும் தகவால் அங்கன் நான்முகன் சூழினால் ஆதியம் பகவன் சங்கரன் எனக் காட்டியே பொடிப்பு மெய் தயங்க வெங்கனற்படும் எழுதென உருகி நீமிசை சேர் செங்கை மீட்டனன் முனிவருக்கு இணையென செப்பும் வம்மினோ மிக்கோர் உரை மொழிகுவன் வானோர் தம்மை எங்களை அளித்தனன் மறைகளும் தந்தான் மெய்மை யாவர்க்கும் செய்வனி உதவினன் மேல் நாள் மும்மையாகிய செய்கை நம்பால் என மொழிந்தான் அருளின் நீர்மையால் ஐந்தொழில் புரிபவன் அனாதி பரமன் நின்மலன் ஏதுவுக்கு ஏதுவாம் ஒருவர் பாலினும் பிறந்திடான் அறுவதாய் உருவாய் இருமைய யாவர்க்கும் ஈசன் முற்றுமுறையான் முடிவிற்கும் முடிவு பற்றினோர்கன்றி உணர ஒண்ணாதோர் மனதோர்வன் பரம் என்று வேதம் சொல்லுவது கொண்டு முடித்தான். என்ன இந்த ஆராய்ச்சி பண்ணாங்க, பரம்பொருள் அவன் சொன்னான் இவன் சொன்னான் ஆளு கொண்டு சொன்னாங்க. இதெல்லாம் மேருவில் பிரம்மாவுக்கு கேட்டாங்க. பிரம்மாவுக்கு கொஞ்சம் தயக்கம், இவங்களுக்கு சொன்னா விளங்காது. உடனே சிவபெருமான மனசுல தியானித்தான். தியானித்து எழுந்து சிறமேல் கரங்கூப்பி ஜெபித்து கொண்டிருக்கான். அந்த ஜபித்தினுடைய மெய்ப்பாடுகள்லாம் உடம்பில். அதன் பிறகு தேவர்களை நோக்கி சொன்னான். அதை பழைய காலத்துல எங்களை எல்லாம் படித்து எங்களுக்கு இந்த தொழில்களையும் கொடுத்து எங்களை நடத்தி கொண்டு போன்றவன் அவன் தான் பரம்பொருள்னு பிரம்மா இவங்களுக்கு சொன்னான் அப்படிங்கிற கதையை சொல்றேன். பாருங்க, முதல்ல இருந்து படித்து கொள்ளலாம். உரைத்த வாசகம் கேட்டலும். என்ன உரைத்த வாசகம்? அந்த தேவர்கள் முனிவர்கள்லாம் வந்து பரமம் யார் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அந்த வாசகம். உரைத்த வாசகம் கேட்டலும் நான்முகத்தோருவன் கருத்து இங்கு இவை தெளிதர மறைமொழி காட்சி. இப்ப என்ன சொல்லணும்? பரமம் யாருன்னு கேட்டாங்க, பரமம் என்னார்னு சொல்லணும். அது சான்றோடு சொல்லணும்னா என்ன பண்ணணும்? வேதத்திலிருந்து மேற்கோள் காட்டி சொல்லணும். வேதத்திலிருந்து மேற்கோள் காட்டி சொல்லுவதை விட அனுபவத்தினால் சொன்னா இது அப்ப அனுபவத்தோடு கூடிய மேற்கோளாக நாம் இவர்களுக்கு சொல்ல வேண்டும்னு பிரம்மா நினைச்சான். அதுக்காக அவன் ஒரு வழிபாடு என்ன பண்ணான்னு பாருங்க. இன்னொரு பாட்டு பாருங்க. இங்கு இவை தெளிதர மறைமொழி காட்டி விரித்தும், விரித்துனா விரித்து உரைப்போம் என்னினும் தெளிவுறார். ஆகினால மெய்மையால் மெய்ப்பாட்டினாலே சொல்ல வேண்டும். விரைவில் தெரித்தும், விரைவிலே இவர்களுக்கு இதை உணர்த்த வேண்டும். இங்கு என உன்னினன் அவர் மயல் தீர்ப்பான் நாற்றலை சிறுமாமகன் தாதை தன் நலஞ்சே தோற்றம் உள்ளுற உன்னியே. சிவபெருமானை உள்ளே நினைத்தான். விழி புனல் சூரிய, அதனால அன்பின் மிகுதியினால் பக்தி மிகுதியினால கண்ணீர் எறும்பிற்று ஏற்றெழுந்து மீ கரம் மீன மேலே தலை மேலே கரம் எடா உருத்திரனென்றே சாற்றி மும்முறை 3 முறை உருத்திரன் 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 சொன்னான். இப்ப உண்மையா சொல்ற, அதாவது வேதங்கள் இருந்து சொல்ல உண்மையா சொல்றான். மனசுல உருத்திர கடவுளை தியானித்தான். அதனால பக்தி மெய்ப்பாடு உடம்பிலே தோன்றிற்று. இதெல்லாம் கேள்வி கேட்டவன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப இவனாலேயே பக்தியோடு வழிபட பெற்று இப்படி ஒரு அனுபவம் பெறுகின்ற ஒரு பெரும்பொருள் அது அப்படின்னு உனக்கு புரிய வேண்டும். அதுக்காக தான் சுலபமா மேற்கோள் சொல்லாம தன்னுடைய அனுபவத்துல காட்டினான். சாற்றி மும்முறை நின்றனன் தெளிதரும் தகவால் அங்கன் நான்முகன் சூழினால் சூளுரைத்தல். இவன் தான், வேற யாரும் இல்லை அப்படின்ட்டு. ஆதியம் பகவன் சங்கரன் என காட்டியே. எப்படி காட்டினா? பொடிப்பு மெய் தயங்க, உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிதல், அப்புறம் புலகாங்கிதம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பொடிப்பு மெய் தயங்க வெங்கனப்படும் எழுதன உருகி, கனப்படும் எழுது போல மனம் உருகி மீமிசை செயற் செங்கை மீட்டனன் முனிவருக்கு இணைப்பா உயர தூக்கி கூப்பிய கையை கீழே இறக்கி விட்டான். அப்ப என்னன்னு கேட்டா, சிவபெருமான் தான் பரம்பொருள் என்பதை வேதங்களை சொல்லி இவர்களுக்கு உணர்த்துவதை விட நம்முடைய மெய்ப்பாட்டினாலே உணர்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சிவா அந்த உருத்திர கடவுளை மனசுல தியானித்தான். அதனால பக்தி மிகுதி தோன்றிற்று. கையை மேலே கூப்பி தொழுதான். உருத்திரன் உருத்திரன் என்று 3 முறை சொன்னான்.
இனி இவங்களுக்கு புரியுண்டு கையை கீழே இறக்கிட்டான். அதன் பிறகு வேதத்திலிருந்து மேற்கோள் சொல்ல போறான். அதை சொல்றார். வம்மினோ உமக்கு ஓர் உரை மொழிகுவன். என்ன சொல்ல போறாங்க? வானோர் தம்மை தேவர்களை எங்களை திருமால் பிரம்மா 2 பேரையும் அளித்தனன். இவன் தான் எங்களை இந்த பதவியில கொண்டு வந்து வச்சான். மறைகளும் தந்தான். அவன் தான் எங்களுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணான். நாம எல்லாரும் என்ன சொல்றோம்? பிரம்மா வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறான்னு சொல்றோம். திருமால் வேதத்தை மீட்டு கொண்டு வந்தார். அது ஒரு கதையே ஒண்ணு உண்டு. வேதங்கள்லாம் எங்கே போய் ஒழிச்சுட்டா இவர் அன்னச்சிறகா போய் மீட்டுட்டு வந்தாராம். ஆனா இந்த 2 பேருக்குமே வேதத்தை போதித்தவர் இவர் தான். அது எப்படின்னு கேட்டா, சாதாக்கிய தத்துவத்துல சதாசிவமூர்த்தி இருக்கிறார். அவர் தான் வேத ஆகமங்களை எல்லாம் உணர்த்தினார். இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் எங்க வருவாங்க தெரியுங்களா? மகேஸ்வர தத்துவத்தில் வருவாங்க, சுத்த வித்தையில வருவாங்க. உருவமெல்லாம் மகேஸ்வர தத்துவத்தை சேர்ந்தது. அதனால மகேஸ்வர தத்துவத்தில் இருக்கிற பிரம்ம விஷ்ணுக்களுக்கு வேதம் எங்க இருந்து வரும்? சாதாக்கிய தத்துவத்திலிருந்து வரணும். இவங்க சாதாக்கிய தத்துவத்துல இல்லை. ஆகையினால இப்ப நான் சொல்ற பிரம்ம விஷ்ணுக்கள் ஆன்ம விளக்கத்திலிருந்து போனவங்க. சம்புபட்சமாகிய பிரம்ம விஷ்ணுக்கள் வேற. அவங்களுக்கு அவங்களே தான் வேதம், அவங்க தான் வேதம் சொன்னாங்க. இவர்களுக்கு இந்த உருவம் உடையவர்களுக்கு வித்தையா சுத்த வித்தைங்கிற தத்துவத்தில் இருக்கிறவங்க, மகேஸ்வர தத்துவத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் உருத்திரர்களுக்கு சதாசிவ தத்துவத்தில் இருந்துட்டே சொல்லிட்டாரு. இவர்களுக்கு கீழே தான் அதை சொல்றார். வேதமும் மறைகளும் தந்தான் மெய்மை யாவர்க்கும் செய்பணி உதவினன். நான் சொல்லதான் உண்மை. நாங்க செய்ய வேண்டிய வேலைகளை எங்களுக்கு கொடுத்தான். மேனாள் மும்மையாகிய செய்ய நம்பால் என பொழிந்தான். நாங்க செய்ய வேண்டியதாக ஆளுக்கு ஒவ்வொரு பணியை கொடுத்து விட்டு 3 செய்கையும் தனக்கு என்று அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். மும்மையாகிய செய்கை நம்பால், நம்பால் என்று அங்க மொழிந்தான். அருளின் நீர்மையால் 5 தொழில் புரிபவன் அனாதி பரமன். 5 தொழில் புரிவது எதனாலும் கேட்டா, ஆன்மாக்களுக்கு வைத்த அருள் காரணமாக. அதனால அருளின் நீர்மையால் 5 தொழில் புரிபவன் அனாதி பரமன் நின்மலன். அவனுடைய பெருமையெல்லாம் சொல்ற. ஏதுவுக்கு ஏது, அதாவது ஒரு காரியம்னா அது ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கும். இப்படியே போனா எல்லாத்துக்கும் காரணம் அவன். அதனால ஏதுவுக்கு ஏதுவும் ஏதுவாம் பகவன் ஒரு பாலினும் பிறந்திடான். யாரிடத்துல அவன் பிறப்பதில்லை. ஆனா அதே சமயத்துல சுரூப நிலையிலிருந்து தடநிலைக்கு வருவான். வர்ற பொழுது அருவதாய் உருவாய் இருமையாய், அருவம் உருவம் 2மாய் உரை போரணன் யாவர்க்கும் ஈசன் முற்றும் ஆயினான். அவன் தான் முழுவதுமாக இருக்கிறான். முடிவிற்கும் முடிவிற்கும் முடிவாய் உற்றுளான். முடிவிற்கும் முடிவிற்கும் முடிவாய் உற்றுளான். பிரகதி மாய முடிவு ஒண்ணு, அஸ்தமாய முடிவு ஒண்ணு, சுத்தமாய முடிவு ஒண்ணு, எல்லாத்துக்கும் மேல அவன் இருக்கிறான். முடிவிற்கும் முடிவிற்கும் முடிவாய் உற்றுளான் என்றும் உள்ளவன் அனைத்தையும் உடையோன் மற்ற என்னால் உரைப்பறியதோர் சீர்த்தியன் மலர்த்தாள் பற்றினோர்கன்றி உணர ஒண்ணாததோர் பழமையோர். இதெல்லாம் சொன்னா விளங்காதப்பா, அவனுடைய திருவடியை பற்றி தியானியங்கள் விளங்கும். அதனாலதான் இவன் என்ன சொன்னான்? முதல்ல எடுத்த உடனேயே வேத சான்றுகளை சொல்லி இன்னார் தான் பிரம்மம் என்று சொல்லவில்லை. அவனே ஒருத்தர் கடவுளை மனதில் நினைத்தான். பக்தி பெருகிட்டு கையை சிறமையில் குவித்தான். உருத்தரன் உருத்தரன் 3 முறை சொன்னான். அந்த பக்தியினுடைய மெய்ப்பாடுகள் உடம்பிலே தோன்றிட்டு அதன் பிறகு கையை இறக்கிட்டு இவங்களுக்கு விஷயத்தை சொல்லுகிறான். அப்படின்னா என்னன்னு கேட்டா, இது சொல்லி புரிய வைக்க முடியாது. சிவபரம்பொருள் தான் பிரம்ம பொருள் என்று சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக சொன்னான். மலத்தால் பற்றி நோக்கன்றி உணர ஒண்ணாதோர் பழமையோன் அன்னதோர் சிவன் பரம் என மறையலாம் மறையும் இன்னும் ஆங்கவன் நிலையினை கண்ணனும் யானும் உன்னி நாடியும் காண்கிலம். அவனுடைய உண்மையை முழுதா உணரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம், எங்களால் அறிய முடியவில்லை. அவன் பதி, அவன் தான் பதிப்பொருள். ஒழிந்தோர் மண்ணுயிர் தொகை என்றனன் அன்னத்தொல் மலரோன். அப்ப தேவர்கள் கேட்ட கேள்விக்கு பிரம்மா பதில் சொல்லிட்டான். அவன் பதி, மற்றவர்களெல்லாம் உயிர் தொகை அப்படின்னு சொன்னான். அருள் புரிந்து பின் சிவனடி கைதொழுது அந்நாள் மருள் அகன்றிடு பிதாமகன் இருந்தனன். பிதாமகன் பிரம்மாவுக்கு பேர். அதனால அவன் இவ்வாறு இவர்களுக்கு சொல்லி இருந்தான். மற்ற அப்பொருளின் நீர்மையை தெரிந்து தம் புந்தி மேற்கொண்ட இருள் ஒழிந்தனர் மகிழ்ந்தனர் முனிவனர். முனிவர்கள் எல்லாம் அதுவரை யார் பிரம்மம்னு தெரியாம இருந்தாங்க. இந்த பிரம்மா சொன்ன உடனே சிவபரம்பொருள் தான் பிரம்ம பொருள் என்று தெரிந்து கொண்டு மகிழ்ந்திருந்தார்கள். தாதையாய் எமை அளித்தனை பிரம்மாவை புகழ்கிறார்.
உன் தனையராதலால் எமக்கு இத்திரம் தேற்றினை அடிகேள் ஈதலால் இன்று குறவனும் ஆயினை. அப்போ பிரம்மா அவர்களுக்கு தந்தையாக இருந்தான், இப்போது குருவாக இருக்கிறான். என்றே பாததாமரை வணங்கினர் முனிவரர் பலரும். அடி வணங்கின தமை தெரிந்து இன்று தொட்டு அமலன் வடிவம் உன்னுதிர். அந்த முனிவர்களுக்கு இன்னையிலிருந்து நீங்க சிவபெருமானுடைய வடிவத்தை மனத்திலே தியானியுங்கள். அரிச்சனை புரிகின்றில் வயங்கும் பொடி அணிந்து திருநீர் பூசி நல்ல அஞ்செழுத்து எம்புதிர் புரைசேர் கொடிய வெம்பவம் அகலுதிர் என விடை கொடுத்தான். அப்போ என்ன? திருநீர் அணிதல், திருவைந்தெழுத்து ஓதுதல், சிவபெரும் பொருளை மனதிலே வைத்து தியானித்தல், இதுதான் நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறத பிரம்மா அந்த முனிவர்களுக்கு சொல்லி அனுப்பிச்சான். ஆதலால் எங்கள் ஈசனே பரம்பொருள் அல்லா ஏதிலாரெல்லாம் உயிர் தொகை ஆகுமால். இப்ப என்ன இந்த பாட்டு கதிசி தட்சனுக்கு வருது. இப்போ ஆதலால் எங்கள் ஈசனே பரம்பொருள் அல்லா ஏதிலார் எல்லாம் உயிர் தொகை ஆகுமால் இதனை காதலால் உரைத்தேன் அன்று வாய்மையே. நான் சிவபெருமான் மேல் வைத்த அன்பினால நான் சொல்லலையா, அனுபவத்தினாலும் சாஸ்திர ஞானத்தினாலும் அறிந்து சொல்லுகிறேன். இதனை காதலால் உரைத்தேன் அன்று வாய்மையே காண்டி வேதமே முதலாகிய கலையெல்லாம் விளம்பும். அன்றி முன் அயன் உந்தனக்கு அரண்புகள் அனைத்தும் நன்று கேட்டிட உணர்த்தினன். பிரம்மா தட்சனுக்கு உபதேசம் பண்ணான்ல முதல்ல, நீ அது நாடி நின்று மாதவம் புரிந்து இது பெற்றனை. தவம் பண்ற வரையிலும் சிவபெருமான் தான் பெரியவன் நினைச்சிட்டுனான். தவம் செய்து வரம் பெற்ற பிறகு நான் பெரியவன் நினைச்சிட்டான். நினக்கு பொன்று காலம் வந்து எய்தலில் மறந்தனை போனான். உனக்கு அழியுங்காலம் வந்து விட்டது, அதனால சிவபெருமானுடைய பெருமையை நீ மறந்து விட்டாய். சிவபெருமானை நோக்கி தவம் செய்துதானே நீ இதை பெற்றாய். அப்ப சிவபெருமான் தான் பெரியவன் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல? அப்ப தெரிஞ்சது, இப்ப தெரியல. பொன்று காலம் வந்து எய்தலில் மறந்தனை போலாம். தந்தையே முதல் யாவரும் முடிவுறுந்தகவால் வந்து நின்னவை இருந்தனர். நீ மட்டும் அழிய போறதில்லைப்பா, உங்க அப்பாவும் அழிய போறான், உங்க பாட்டனும் அழிய போறான், எல்லாரும் அழிய போறாங்க. எல்லாம் வந்து உங்களோட இருக்கிறாங்க. தந்தையே முதல் யாவரும், இந்த பிரம்மா முதல் எல்லாரும் முடிவுறுந்தகவால் வந்து நின்னவை இருந்தனர். மாயையால் மருண்டாய் உய்ந்திடும்படி நினைத்தியேல் அரற்கு அவி உதவி இந்த மாமகம் புரிந்திடுவாய். நீயும் பிழைக்கணும், பிரம்மா விஷ்ணுக்களும் பிழைக்கணும் என்று சொன்னா சிவபெருமானுக்கு அவி உணவு கொடுத்து இந்த வேள்வியை செய். அது இல்லாம செய்தா உனக்கும் அழிவு, இங்க வந்து சேர்ந்திருப்பவர்களுக்கும் அழிவு அப்படின்னு சொன்னான். இந்த வண்ணம் கொஞ்சம் படிச்சு நிறுத்திடலாம், அதாவது கேள்வி மட்டும் படிச்சுட்டு நிறுத்திடலாம், விடையாப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வண்ணம் அத்ததீசிமா முனிவரன் எம்ப கந்த மாமலர் கடவுள் செய் பிரம்மாவுடைய மகன் நகை செய்து சொன்னதை கேட்டு தொழுது சொல்லணும்ல, இவன் பழிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால நகை செய்து காணில் சிந்தும் என்பொடு சிறத்தொகை அணியுமோ. கேள்வி ஆரம்பிக்க பாருங்க. இந்த கேள்விதான் முன்னாலேயே கேட்டதுதான். பிரம்மாவிடத்துல கேட்டான், பிரம்மா பதில் சொன்னான். காணில் காணு சுடுகாடு, சிந்தும் என்பொடு சிறத்தொகை அணியுமோ, எலும்பும் தலையும் அணிந்திருக்குமா பரம்பொருள் அப்படின்னு கேட்டான். தேவர் வெந்த சாம்பரும் பூசுமோ பரன் எனும் மேலோன். பரன் பரன் மேலோன் மேலோன்னு சொல்லுகிறீர்களே, அவன் சுடுகாட்டில் கிடக்கிற எலும்பையும் தலையும் மாலையாக அணிந்து கொள்வானா, சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை பூசி கொள்வானா? அந்த கேள்வியிலே விடை இருக்குது. செத்து போனதுலாம் யாரு? தேவர்கள் முதலியவர்கள். யார் எடுத்து பூசிக்கிட்டது? சாகாம இருக்கிறவன் எடுத்து பூசிக்கிட்டான். அப்ப சிவபெருமானுக்கு அழிவு இல்லை, அவன் தான் முழு முதற் பொருள், என்றும் அழியாமல் இருக்கின்ற பொருள் அவன் தான். இவன் சொன்ன கேள்வியிலே விடை இருக்குது, அதான் அவனுக்கு புரியல. எந்த சாம்பரும் பூசுமோ பரந்து நேரோ, கழிந்த தீயுடல் ஏந்தியே திரியுமோ. இதாங்க பிரம்ம விஷ்ணுடைய உடம்ப தோல்ல சாத்தி கொண்டு திரியுது மகாசங்கார காலத்துல. பாருங்க, அது ஒரு மூர்த்தம். கங்காள வேடம், கங்காள வேடத்துக்கு ரெண்டு விதமா விளக்கம் சொல்றாங்க. கங்காளம் என்ற சொல்லுக்கு முழு உடம்புன்னு அர்த்தம். ஆமா, முழு எலும்பு கூடும், அது கங்காளம் சொல்றது. ஒரு தோல்ல பிரம்மா, ஒரு தோல்ல விஷ்ணு. இன்னொன்னு கங்காளம் வந்து தோல் எலும்பு, அதாவது இந்த கையிலிருந்து இது வரல உண்டான எலும்பு. அது வாமனனாய் வந்து விக்கிரமனாக பிரிந்து திருமாலுக அவரே சட்டநாத வள்ளல் பைரவ கடவுள் கடிந்து
அந்த தோளினை தண்டமாக சுமந்து கொண்டார். அதுதான் கங்காளம் என்று சொல்லுவது. கங்காளம் என்று சொல்லுக்கு எலும்புன்னு ஒரு அர்த்தம், முழு எலும்பு கூடுன்னு ஒரு அர்த்தம். அது கங்காளமூர்த்தி என்பது இதுதான். முழு எலும்பு கூடு தான் நம்ம இவருடைய கருத்து, மாணிக்கவாசருடைய கருத்து. திருச்சாளர் அப்படிதான் பாடியிருக்கிறார். கங்காளம் தோல் மேலே காதலித்தான் ஆணையடி, கங்காளம் மாமாக்கள் காலாந்தரத்தில் ஒரு தன் காலம் செய்ய தரித்தனம். அப்போ அந்த சங்கார காலத்துல சிவபெருமானது திருமாலுடைய முழு எலும்பு கோட்டையும் பிரம்மாவுடைய முழு எலும்பு கோட்டையும் தன் தோளின் மேலே கொண்டு சிவம் நடனமாடிக்கொண்டிருக்கும். மீண்டும் புனருற்ப காலத்துல அந்த பிரம்ம விஷ்ணுக்களை திரும்பவும் உயிர்ப்பித்து நீங்கள் முன்னே போல பழைய தொழில் செய்து கொண்டு அதிலே தகுதியுடையவர்களாக இருந்தால் அவங்க இதுக்கு போயிடுவாங்க, திருவடி அடைஞ்சிடுவாங்க. இது பிரளயாகல வர்க்கத்தான்மா. பிரளயாகல வர்க்கத்தான்மா வந்து சங்கார காலத்தில் திருவடி அடையுது. அந்த மாதிரி கழிந்த தீயுடல் ஏந்திய திரியுமோ காணில் இழிந்த கேசமும் தரிக்குமோ. வயிற்கயிற்றினாலே பூணூல் அணிந்து கொள்ளுதுன்னு ஒரு வழக்கம் உண்டு, அது சைவத்தில் கிடையாது. ஆனா சிவனடியார்ல ஒருத்தர் அப்படி வந்திருக்கிறார். மானக்கஞ்சார் நாயனார் புராணத்தில் திருமுறையில பாடி இருக்கிறாங்க. சாம்பல் அணிதல் மயிர்கயிறு அணிதல் தான் பாடி இருக்கிறாங்க. அதெல்லாம் மாவிரத வடிவம். ஆமா, மாவிரத வடிவம். மாவிரதம் என்கிற சைவத்தை நாம வந்து அகப்புற சமயத்தில் தான் வச்சிருக்கிறோம், அகச்சமயத்தில் கூட கொண்டு வந்து இருக்கிறோம். காபாலம், இந்த காபாலிகம், காளாமுகம், மாவிரதம், பாசுபதம், சாத்தம் கூட அதை சேர்ந்தது தான். இது மாதிரி பைரவம், இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அகப்புற சமயத்தில் சேர்ந்தது, அகப்புற சைவம் அப்படின்னு அதுக்கு பேர். அதுதான் நான் கொஞ்ச நாளைக்கு மேலே உங்களுக்கு சொன்னது. நம்ம திருமுறை ஆசிரியர்கள் காலத்தில் எல்லா சைவமும் நம்ம நாட்டில் இருந்தது. அது காரணம் என்னன்னா, இந்த வெளியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே புகுந்த ஆளுகள் தான் காரணம். பல்லவர்கள், பல்லவர்களுக்கு விரோதிகளாக இருந்த சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், இவங்கெல்லாம் பல்லவர்கள் காலத்திலிருந்து பிற்கால சோழர் காலம் வரையிலும். பிற்கால சோழர் காலம் என்பது நம்ம ராஜேந்திரனுக்கு பிறகு அவனுடைய தம்பிமார்கள் படிப்படியா. அநியாயங்க, ராஜேந்திரனுடைய தம்பிமார்கள் எவனும் நாட்டுல தலைநகரத்துல அரண்மனையில அரியணையில உட்காந்துட்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கல. அண்ணன் போர்ல செத்து போவான், அதே போர்க்களத்தில் தம்பி முடிசூடிட்டு திரும்பவும் போர் நடத்துவான். அவன் செத்து போனா அவனுடைய தம்பி, இப்படியே 3 பேர் 4 பேர், அவன் 4 தோல்களும் இருப்பான் ராஜேந்திரன். அவங்களாம் அதிலே முடிஞ்சு போனான். தம்பி முதல் வரலாம். சரியாங்க, இதெல்லாம் வரலாறுகள்லாம் படிச்சு ரொம்ப காலம் ஆகிட்டுது. இதுக்கு வீராபிஷேகம் பேர். போர்க்களத்திலே முடிச்சு ஓடிக்கிறது. போர் முடிச்சு அரண்மனைக்கு வந்து முடியல, அது விஜயாபிஷேகம் பேர். இப்படி விஜயாபிஷேகம் வீராபிஷேகம் 2 வகை உண்டு. இவங்கெல்லாம் போர்க்களத்திலே செத்து போனாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா சாளுக்கியர்களோடும் ராஷ்டிரகூடர்களோடும் பண்ணின போர் தான். அந்த சமயத்துல அந்த அரசியல் போக்குவரத்து இருக்குல்ல, அந்த அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் இங்க வருவாங்க. அந்த மாதிரி போக்குவரத்துல ஆந்திராவிலையும் கன்னடாவிலையும் இருந்த சைவங்க இதெல்லாம், அந்த சைவங்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு பின்னால வந்து சாளுக்கிய வம்சத்து அரசன் தானே சோழ நாட்டை ஆண்டு. முதற்குலோத்துங்கன் ராஜேந்திர சோழனுடைய மகள் வயிற்று பேரன். அவன் தான் முதற்குலோத்துங்க சோழன். அவன் சாளுக்கியன். சாளுக்கிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் 2க்கும் அவனுக்கு உரிமை கிடைச்சிது. அப்போ அவனுக்கு பின்னால் வர்றவங்கெல்லாம் அந்த இதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். அது ராசராஜ சோழன் காலம் வரலும், அதாவது 2ஆம் ராசராஜ சோழன் காலம் வரலும். 2ஆம் ராசராஜ சோழன் என்பது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தாராசுரம்னு இப்போ நம்ம சொல்லணும் இல்லை, அதுக்கு ராசராசேஸ்வரம்னு பேர். அங்கே இருக்கிற கோயிலுக்கு ராசராசேஸ்வரம்னு பேர். அவன் காலம் வரையிலும் அந்த கோவிலில் சாத்தத்துக்குரிய அடையாளங்கள்லாம் இருக்கு, தாந்திரிக நெறிக்குரிய அடையாளங்கள் இருக்கு. அந்த கோவிலில் வச்சுதான் ஒட்டக்கூத்தர் தகையாபரணி பண்ணுங்க. தகையாபரணி பண்ணது கும்பகோணத்தில் பெரிய மடம்னு ஒரு மடம் உண்டு, வீரசிங்காதன மடம்னு பேர். அது வீரசைவ மடம், சாரங்கதேவர் மடம்னு சொல்லுவாங்க. மகாமக குளத்துக்கு எதில் இருக்குது. பழைய காலத்தில் அந்த மடம் தான் இங்கே பிரபலமான மடம். அப்போ திருவாவூரத்தை தழுவரம் கிடையாது. 12ஆம் நூற்றாண்டு ஒட்டக்கூத்தர் அந்த மடத்தில் இருந்திருக்கிறார். ஒட்டக்கூத்தர் வீரசைவர். திருமுறைகள் எல்லாம் ரொம்ப பிரிய உடையவர், அதெல்லாம் உண்டு. ஆனாலும் அவர் மேற்கொண்டது இந்த வீரசைவமும் அங்கிருந்து வந்தது தான், கன்னட நாட்டிலேருந்து வந்தது தான். 12ஆம் நூற்றாண்டில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வீரசைவம் நுழைஞ்சிருக்குது.
ஆனால் 500 ஆண்டு வரலாம் அது எப்படி இருந்துன்னு தெரியாமலே உள்ளுக்குள்ள அப்படியே அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்குது. 17ஆம் நூற்றாண்டில் பிரபலமாயிடுது. இந்த 17ஆம் நூற்றாண்டில் தான் ஒரு பக்கம் சைவ மடம், ஒரு பக்கம் வேறு சைவ மடம். 13ஆம் நூற்றாண்டு கடைசி வரையிலும் சைவ ஆச்சாரியர்களுடைய காலம். உமாபதி சிவம், உமாபதி சிவத்துக்கு பிறகு நமக்கு திருவாவூர்துறை ஆதீனம் தொடங்கிறதுக்கு முன்னால் ஒரு 2-3 குருமார்களுடைய வழி வந்திருக்குது. திருவாவூர்துறையுடைய மடம் 14ல் தொடங்கியிருக்குது, அது சைவ மடம். அடுத்த ஒரு 2 நூற்றாண்டுகளுக்குள்ளால மயிலத்தில் ஒரு மடம், வீர சைவத்துக்கு ரொம்ப பிரபலமான மடம் அங்கே தொடங்கிட்டு. அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் 17ஆம் நூற்றாண்டில் வேறு சைவம். தஞ்சாவூரில் இருந்த சில ஆள்கள் என்ன பண்ணாங்க, சித்தாந்த சைவம், வீர சைவம், வேதாந்தம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கதம்பம் பண்ணாங்க. அந்த கதம்பம் தான் தத்துவராயர் மரபு, வள்ளலார் மரபு அப்படின்லாம் வந்தது. வள்ளலார் மரபில் ஆரம்பத்தில் சைவ சித்தாந்தம் இருந்துருக்குறாங்க, அவங்கள தான் நீங்கள் அந்த இதில் சித்தர்காடில் பார்க்குறீங்க. அந்த மரபில் வந்த பின்னால் வந்தவங்க எல்லாத்தையும் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்தவர் தான் திருச்செந்தூர் அகவல் பாடின சிற்றப்பல நாடுகள். திருச்செந்தூர் அகவலில் மேலோட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சைவ மாதிரி இருக்கும், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மற்றவனுடைய வாசனை உள்ள ஒன்று அது மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படி நம்ம நாட்டில் தத்துவ ஞான வளர்ச்சியில் அப்படி பல இதுவும் நடக்குங்க. அதுக்கு அரசியல் சார்பும் கொஞ்சம் உதவி அந்த மாதிரி பண்ண பாருங்க. இதெல்லாம் அதில் வந்தது தான். மெய்கண்டார் செய்த வேலை பெரிய வேலை, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். சைவ சமயங்களை பாகுபடுத்தி எல்லாம் வேற்றுமைண்டாருன்னுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்க்கணும்ல, எல்லாத்தையுமே ஒன்று பண்ணிக்க முடியுமா? அதனால அகப்புற சமயம், அகச்சமயம், சித்தாந்தம் அப்படின்னு 3 வகையாக பிரித்து சித்தாந்த சைவம் இது அப்படின்னு நமக்கு மெய்கண்ட நூல்களை பண்ணி கொடுத்துருக்கிறார் பாருங்க. ரொம்ப அற்புதமான வேலை. அதுலேயும் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகமங்களில் போனீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு இடையான கருத்துக்கள், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமான கருத்துக்கள் உண்டுங்க. அந்த வித்தியாசமான பிரச்சனைகளுக்கிடமான கருத்துக்கள்லாம் இல்லாமல் தெளிவாக சுருக்கமாக இதுதான் அப்படின்னு எடுத்து கொடுக்கும் பெருமை நம்ம மெய்கண்டார். இழிந்த கேசமும் தரிக்குமோ, ஏனத்தின் எயிரும் பன்றி கொம்பு, ஒழிந்த கூறுமத்து ஓடும் மேற்கொள்ளுமோ, உலகம் அழிந்திடும்படி உயிர்களை முடிக்குமோ. சிவபெருமான் இருந்தா உலகத்தை அழிக்கலாமா? கேள்வி கேட்கலாம். அழித்தல் தொழில் கொடுந்தொழில் ஆயிற்று. சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது? அழித்தல் தொழிலும் அருள். அது எப்படி அழித்தல் தொழில் அருளாகும் அப்படின்னு கேட்டா, பிறந்து பிறந்து அனுபவித்து அனுபவித்து இழைத்து கிடக்கின்ற ஆன்மாக்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க வேண்டும். சங்கார காலத்துல அவற்றை உடம்பிலிருந்து நீக்கி வைக்கல, அதனால இது ஓய்வா இருக்கு. திரும்பவும் கர்ம பயனை அனுபவிக்கக்கூடிய பலம் பெறுகிறது. அந்த சமயம் பார்த்து மீண்டும் ஒரு உடம்பு கொடுத்து வெளியே. ஆகையினால சங்கார தொழிலும் அருளோடு கூடிய தொழில். அது தெரியாததுனால இவன் என்ன பண்றான், பரசிவம் அருளையது அப்படின்னு சொன்னா அது அழித்தல் தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டான். அழித்திடும்படி உயிர்களை முடிக்குமோ அமலன், புலியின் ஈருரி உடுக்குமோ. கேள்வி நம்பர் நீங்க. தந்தியின் புந்தோல் வலிய தன் புயம் போர்க்குமோ. யானைத்தோலை போர்த்தி கொள்ளுமா? புலித்தோல் உடுத்தி கொள்வது, யானைத்தோல் போர்த்தி கொள்வது. சிங்கத்தின் தோல் உத்திரியம். உத்திரியம்னா மேலாடை போட்டுக்கிறோம் இப்படி, அது மாதிரி சிவபெருமானுக்கு 3 தோல் உண்டு. புலித்தோல் உண்டு, யானைத்தோல் உண்டு, இது சிங்கத்தின் தோல் உண்டு. சிங்கத்தின் தோல் வந்து நரசிம்மத்தினுடைய தோல், அது உத்திரியமா போட்டுக்கொண்டது. யானையின் தோலை போர்வையாக போர்த்தி கொண்டது, புலித்தோலை ஆடையாக உடுத்தி. இது நான் இப்போ தோன்றின கதை இல்லை, சிலப்பதிகார காலத்தில் இந்த கதை உண்டு. சிலப்பதிகாரத்தில் இது பாடியிருக்கு. புலியின் ஈருரி உடுக்குமோ, அந்த அந்த வேறுபாடு பாடியிருக்கிற பாருங்க. உடுக்குமோ. தந்தியின் புந்தோல் வலிய தன் புயம் போர்க்குமோ. செந்தழல் மழு மான் இலைகொள் முத்தலை வேற்படை ஏந்துமோ. சிவபெருமான் சிவபெருமான் சொல்றீங்க, அருளையன் அருள்னு சொல்றீங்க, அப்புறம் ஆயுதமெல்லாம் எதுக்கு? ஆயுதமெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, அப்ப நம்ம வடிவம் தெரிந்து கொள்ள வேணும். யோக வடிவம், வேக வடிவம், போக வடிவம் 3 உண்டு. போக வடிவம் ஆன்மாக்களுக்கு இன்பத்தை செய்வதற்காக, யோக வடிவம் ஆன்மாக்களுக்கு ஞானத்தை தருவதற்காக, வேக வடிவம் ஆன்மாக்கள் ஒரு துன்பத்தை போக்குவதற்காக. அந்த வேக வடிவம்னு சொன்னா அதுக்குண்டான ஆயுதங்கள் கையில் இருக்கும். யோக வடிவம்னா சின்முத்திரை இருக்கும், உத்ராட்ச வடம் இருக்கும். தட்சிணாமூர்த்தி கையில் தான் இருக்குது.
கமண்டலம் ஒரு பக்கம் இருக்கும். இது யோக வடிவத்துக்கு உண்டான அடையாளம். போக வடிவத்துக்கு உண்டான அடையாளம்னு கேட்டால் மனைவி மக்கள் சோழ இருந்து கொண்டிருக்கும். சோமாஸ்கந்த மூர்த்தியாக இருந்திருப்பார், உமாமகேஸ்வர மூர்த்தியாக இருந்து கொண்டிருப்பார், ரிஷபாரூட மூர்த்தியாக இருந்திருப்பார், கங்காதர மூர்த்தியாக இருப்பார். இதெல்லாம் போகத்துக்குரிய வடிவம். வேகத்துக்குரிய வடிவம் அப்படின்னு கேட்டால் கையில் சோளம் முதலில் எழுதி இலைகள் முத்தலை வேற்படை ஏந்துமோ, எங்கும் பலியும் ஏற்குமோ. எல்லா இடத்துலையும் போய் பிச்சை எடுக்குமா? பரம்பொருள்னு சொல்றீங்க, பிச்சை எடுக்குமா? பிச்சைனா என்னன்னு அவனுக்கு தெரியாதுன்னா நான் அந்த கேள்வி கேட்குறான். பிச்சை என்ற சொல்லுக்கு அன்புன்னு பொருள். உங்களுக்கு இருக்கிற அன்பை எனக்கு கொடுங்க, அதுதான் அவன் போறான். துறவியா இருப்பவர்களுக்கு பிச்சை இடுங்கள் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக போறான். பிச்சை உண்பவன் ஞானம் பெறுவதற்குரியவன், ஞானம் பெற்று என்னுடைய திருவடியை அடைவதற்குரியவன். ஆகையினால துறந்து பிச்சை ஏற்று உண்டு தனி இடத்திலிருந்து யோக முயற்சி முதலியனவற்றாலே என்னை அடைபவன். அவனுக்கு நீங்கள் பிச்சை இட வேண்டும் என்பதை காட்டுவதற்காக இவரே பிச்சை கொடுத்தார். திருமந்திரம் பிச்சாடனத்துக்கு மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு அப்படித்தான் பண்ணியிருக்கிறார். அதாவது சுந்தரமூர் சுவாமிகள், திருநாகர சுவாமிகள் சாப்பாட்டை பற்றி கவலைப்படாதவங்க. அவங்களுக்கு தலை பிரயாணம், எங்காவது கோயில் கட்டா வழிபாடு செய்ய வேண்டியது, பதிகம் பாட வேண்டியது. மத்தியில் அவங்களுக்கும் இந்த மனித உடம்போடு இருக்கிற பொழுது பசி, தாகம், துயில் இதுக்கெல்லாம் விழும். அப்போ அதுக்கு வழி வேணும். அப்போ இவரே பொய் சோறும் தண்ணீரும் ஒரு நல்ல பொழிலும் கொண்டு போகிறார். இடத்துல ஒரு பொழில் இருக்குது, எங்கிட்ட சோறு இருக்குது, பக்கத்தில் பொய்கை நல்ல தண்ணீர் இருக்குது, அதை சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சு இழைப்பாயிட்டு போங்க. உச்சி காலத்தில் இந்த மனுஷன் போய் கோயிலில் வழிபாடு பண்ணுறாரு. இவர் மட்டும் போனால் பரவாயில்ல, கூட இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே, இவங்களுக்குலாம் சாப்பாடு வேணுமே. இவர் கோயிலில் வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னே நம்ம சாப்பாடு தயார் பண்ணிட்டு வருவோம். எங்கே போய் தயார் பண்ணுறது? ஒவ்வொரு வீடாக போய் கேட்குறோம். இவதான் சிவபெருமானாச்சு அப்படின்னா அத்தனை பேரும் சாப்பாடு வந்துருக்குல்ல, அது ஏன் செய்யலை? ஒவ்வொரு வீடாக போய் இடத்துக்கு போய் கேட்டு வர்றாரு. அப்படின்னா இதை போல வர்றவங்களுக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் என்பது அன்னைக்கு சிவபெருமான் செய்ததில்லை. ஆரம்ப காலத்தில் திருவள்ளுவர் செய்து வச்சாராம். பிறந்தார்க்கும் உருவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்றார்க்கும். இல்வாழ்வானுக்குரிய கடமையில துறந்தவர்களுக்கு உணவிடுவது ஒரு கடமை. ஏன்னு கேட்டா அவருடைய ஞான பயிற்சிக்கு இவன் உதவி செய்கிறான். இவங்க நேராக ஞானம் பெற வழி இல்லாவிட்டாலும் ஞான பயிற்சிக்கு உதவி செய்வதனால அது இவனுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகையினால அவன் இல்லறத்தில் இதை கடமையா வச்சிருக்காங்க. இந்த கடமையை சிவபெருமான் செய்து காட்டினாராங்க. திருக்கச்சூர் ஆலக்கோயிலில் சுந்தரமூசாமி வழிபடுற பொழுது இவர் உச்சி போதில் போய் வீடுகள் தோறும் பிச்சை ஏற்று உங்களுக்கு சாப்பாடு கேட்டார். பரந்துலகெல்லாம் படைத்த பிரானை இறந்துணி என்பர்கள். திருமந்திரம். உலகமெல்லாம் படைத்த பெருமான் அவன் தன்னுடைய சாப்பாட்டுக்காக போய் பிச்சை எடுக்கிறான்னு எல்லாரும் சொல்றாங்களே, அதுக்கு கருத்து என்ன தெரியுமா? இறந்துணி என்பர்கள், எற்றுக்கு இறக்கும். அவன் எதுக்காக யாசகம் பண்ணா அப்படின்னு கேட்டா, நிரந்தரமாக நினையும் அடியார் தன் பதம் எட்ட வைத்தான். இறந்துண்டு தன் பதம் எட்ட வைத்தானே. அங்க அடமொழி போட்டிருக்கார், நிரந்தரமாக நினையும் அடியார். எப்பொழுதும் அவங்க தியானத்திலே இருப்பாங்க. தியானத்திலே இருக்கிறவங்களுக்கும் மனுஷ உடம்புல தான் இருக்காங்க. தியானம் கலையிற நேரத்தில் உடம்பினுடைய உபாதைகள் தோன்றும். அப்போ உடம்பினுடைய உபாதைகளில் பசி உபாதை மிக அதிகம். அந்த பசியை போக்கிக் கொள்வதற்கு யார் வீட்டில் போய் கையேந்துவாங்க. யாராவது வரமாட்டாங்களான்னு இவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்தால் அவர்களுக்கு பிச்சை இடுவார். இதுக்காகத்தான் இப்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் நடந்து காட்டினான் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுகிறது. நம்ம நாயன்மா ஆச்சாரியர்கள் வரலாற்றில் பெருமான் அப்படி பண்ணி காட்டியிருக்கிறோம். அதனால இது ஒரு முக்கியமான அறம். இவன் கேட்குறான், உலகமெல்லாம் படைத்த பெருமான்னு சொல்றீங்க, அது போய் பிச்சை எடுக்குமா? அப்போ பிச்சைனா என்ன, ஏன் பிச்சை எடுக்க அப்படிங்கிறது தெரியும். தாரகாவனத்து முனிவர்கள் கதையில் வர சமாச்சாரம் வேற. அவர்களுக்கு ஞானம் முக்கியம் அப்படிங்கிற உணர்த்துவதற்காக போனார். அதனால பிச்சாடன வரலாறு வேற, பெருமான் பிச்சை ஏற்பவனாக திரிகின்ற முறை வேற. பழைய காலத்துல திருவிழாக்கள்ல பிச்சாடன மூர்த்திக்கு எழுந்தருளுகை உண்டு, பேரூர்ல உண்டு. பிச்சை தேவர்னு அவருக்கு பேர். அந்த பிச்சை தேவருக்கு அப்பம் தான் அமுது படையல் பண்ண. அது கணக்கு வச்சுருக்காங்க, இத்தனை அப்பம் செய்து படைக்க உணவு பண்ணு. கல்வெட்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கும் பேரூர் கோயிலில் பிச்சாடன மூர்த்தி, உற்சவ மூர்த்தி வரிசையில் நல்ல அழகான மூர்த்தியில் உயரமான மூர்த்தி இருக்கு. அதனால அந்த பிச்சாடன மூர்த்தி ஞானத்துக்கு ஏதுவான மூர்த்திங்க.
நாம யோக வடிவம் சொன்னா தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் சொல்லுவோம். தட்சிணாமூர்த்தி மட்டும் ஞானத்துக்கு காரணமானவர் அல்ல, பிட்சாடனரும் ஞானத்துக்கு காரணமானவர். எங்கும் பலியும் ஏற்குமோ நிறுத்தமும் செய்யுமோ பகவன். அவன் மேல பைத்தியக்காரன மாதிரி கூத்தாடிட்டு இருக்கிறானே, கூத்தாடுவானா? கூத்தாடுதல்னா என்ன? ஐந்து செய்துதான் நம்ம கூத்தாடுதல் சொல்றோம். அப்படி கருத்து. அடுத்து மிக்க சாரதர், சாரதர்னா பூதங்கள்னு அர்த்தம். மிக்க சாரதர் படை என தெரியுமோ விடமே கக்கும் வெம்பணி பூணுமோ. பணினா ஆபரணம், ஆபரணமாக பாம்பை அணிவானா அப்படின்னு கேட்கிறார். வெம்பணி பூணுமோ வெண்டலை கலமா செக்கர் மாமுடி தரிக்குமோ. வெண்டலையை முடியிலே ஆபரணம் போல் அணிந்திருக்கிறான். இந்த வெண்டலை வேற, தலைமாலையில் இருக்கிற தலை வேற. அந்த வேறுபாடு தெரிந்து கொள்ளுங்க. தலைமாலையில் இருக்கிற தலை பிரம்ம விஷ்ணுக்கள் சங்கார காலத்தில் அழிந்து போனா அவர்களுடைய கபாலத்தை மாலையாக அணிந்து கொள்வது. இந்த தலையில இருக்கிறது அதுக்கு வெண்டலைன்னு பேர். நகு வெண்டலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மண்டையோடு மட்டுமா இருக்கும், ஓன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும். அது தாருகவனத்து முனிவர்கள் வேள்வியில எழுப்பினது. எதுக்காக? சிவபெருமானை அழிக்க வேண்டும் என்பதுக்காக. அது அங்கிருந்து சப்தம் போட்டுட்டு வந்தது. அந்த சப்தத்திலே எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அவ்வளவு பலமான சப்தம் அது. அதை கூப்பிட்டு நீ இங்கே இருந்துட்டு வச்சுட்டாங்க. அதுதான் வெண்டலை அப்படின்னு சொல்லி சொல்றேன். அது சிவபெருமான் தலையில இருக்கிற இந்த முடியில இருக்கிற தலை வேற, மார்பிலே மாலையாக அணிந்திருக்கின்ற தலை வேற அப்படிங்கிற வேறுபாடு தெரிந்து கொள்ளுவாங்க. வெண்டலை கலமா செக்கர் மாமுடி தரிக்குமோ அம்பரம் திசையா நக்கனாகுமோ. அம்பரம்னா ஆடை, திசைகளே தனக்கு ஆடையாக. அம்பரம் என்ற சொல்லுக்கு ஆடைன்னு பேர். ஸ்வேதாம்பரம் அப்படின்னா வெள்ளையாடைன்னு அர்த்தம். சுக்லாம்பரபுரம் விநாயகர் வெள்ளையாடை அணிந்திருப்பேன்னு அர்த்தம். இதை சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சுக்லாம்பரதரம் தான் சொல்லணும். சுக்ல அம்பர தரம். சுக்லம்னா வெண்மை, அம்பரம்னா ஆடை, தரம்னா தரித்திருப்பவன். வெண்ணிறமான ஆடை அணிந்திருப்பவனேன்னு அர்த்தம். வெண்ணிறமான ஆடை அணிந்திருக்கின்ற விநாயகர் பெருமானே உனக்கு வணக்கம். இவ்வளவு நீளம் சொல்றதுதான் சுக்லாம்பரதரம் அப்படின்னு சொல்லிடலாம். அதெல்லாம் மந்திரம் இல்லைங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. மந்திரம் எல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் சொல்லணும் அப்படின்னா மந்திரத்தை மந்திரத்துக்கு சமஸ்கிருதம் கிடையாது, தமிழும் கிடையாது. மந்திரம் என்பது ஒலி வடிவம், சப்தம். அது தமிழுக்கும் அதான் சப்தம், சமஸ்கிருதத்துக்கும் அதான் சப்தம். சிவாய நமங்கிறது தமிழா சமஸ்கிருதமாங்கிற ஆராய்ச்சிக்கு இடமே கிடையாது. ஆனா நம்ம தோத்திரம் தமிழில் சொல்றோம் இல்லைங்க, அதை போல சில ஸ்லோகங்களை சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாம சமஸ்கிருதத்தில் சொல்றதெல்லாம் மந்திரமும் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அவைகளெல்லாம் மந்திரம் அல்ல. அதே போலதான் இந்த விநாயகருக்கு சொல்ற சுக்லாம்பரதரம். விஷ்ணுனா வியாபகத்தன்மை உடையவன் அர்த்தம். ஆக நம்ம தமிழ்ல எப்படி பொருளாற்றலுடைய சொற்களால பாடல்களை துதிக்கிறோமோ அது போல அவங்க சமஸ்கிருதத்துல பொருளாற்றலுடைய பாடல்களை துதிக்கிறார்கள். சமஸ்கிருதம் தெரிஞ்சவன் அதை சொல்லிக்க வேண்டியதுதான். சமஸ்கிருதம் தெரியாதவன் தமிழ் தெரிஞ்சா தமிழை சொல்லிக்க வேண்டியதுதான். தமிழும் தெரியாத வந்து என்னமோ சொன்னான், பறைந்தான் அப்படிதான் சொல்ற, பறைந்தான் அப்படிதான் சொல்லிட்டான். என்னமோ சொன்னான், அவனுக்கு விளங்கல. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் அர்ச்சகர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்பது நமக்கு விளங்குறது இல்லை. தட்சணையை கொடுத்து தேங்காய் வளர்த்த கையில கொடுத்து நீ என்னமோ பண்ணீங்க, ஒரு மூடியே கிட்ட கொடுத்துருக்கு, திருநீரை கொடுத்துருக்கு, போதும் பெருமாண்டி திருவருள் எனக்கு வந்துடும் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு போறோம். அவன் என்ன பண்றான்னு நமக்கு தெரியாது, அன்றைக்கும் தெரியல. ஏதோ பறைந்து ஓர் பார்ப்பான், சரி ஏதாவது சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு இவரும் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? பெருமானே, நான் கொண்டு வந்த இறைச்சி ரொம்ப நல்ல இறைச்சி, நானே நாக்கில் சுவை பார்த்து கொண்டு வந்தேன், ரொம்ப சுவையா இருக்கும், கொஞ்சம் கூட வைக்காம சாப்பிட்றீங்க, இப்படிதானே சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த கண்ணப்பன வரலாறு தான் போயிட்டு இருக்குது. அப்ப அவர் என்ன தோற்றம் சொல்லியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு தெரிந்த மொழியில சொல்லியிருப்பார். அவருக்கு சமஸ்கிருத ஸ்லோகமும் தெரிஞ்சிருக்காது, தமிழ் பாடல்களும் தெரிஞ்சிருக்காது. வேடுவர்கள் பாஷையில அவங்க என்ன பேசுவாங்களோ அதான் அவங்களுக்கு தெரியும், அதான் பேசியிருப்பார். மெய்மொழி எல்லாமே மெய்மொழி தான். அவர்களுக்கு பழக்கமான மொழியில, அவருடைய பழக்கமான மொழியில, பழக்க வழக்கத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க. ஒண்ணு வேணாம், நம்ம வீட்டுல சாமி கும்பிடுறாங்கல்ல, நம்ம அம்மா பாட்டி இவங்கெல்லாம் நம்ம குடும்ப நன்மைக்காக சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிடுறதுல அவங்க என்ன சோகமா சொல்றாங்க, இல்ல திருமுறையா பாடுறாங்க, அதான் இல்லையே.
அவங்க ஏதோ ஒரு வேண்டுதல் ஒன்று சொல்றாங்க, அதுக்காக ஏதோ வார்த்தைகளை போடுறாங்க. தாயேங்கிறாங்க, அம்மாங்கிறாங்க, பகவதிங்கிறாங்க, நீ தான் கவனிச்சுக்கணும் எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மந்திரம் சமஸ்கிருதமா, தமிழா, திருமுறையா, பாட்டா, என்ன இருக்குது அதுல? அதனால வழிபாடு வேண்டுதல் என்பது இங்கிருந்து என்ன வருதோ அதுதான். சமஸ்கிருதம் தெரிஞ்சா சமஸ்கிருதம் சொல்லிக்கலாம், தமிழ் தெரிஞ்சா தமிழ சொல்லிக்கலாம். அதுவும் இல்லையா உனக்கு என்ன தெரியுமோ அப்படி சொல்லிக்கணும். அம்பரம் திசையா நக்கனாகுமோ வேற்றுரு கொள்ளுமோ நாதன், விடையும் ஏறுமோ ஆலமும் கொள்ளுமோ, ஆலம்னா விஷம், வீந்தோர் சுடலை தண்ணீனும் ஆடுமோ, வீந்தோர்னா அழிந்து போன அர்த்தம், ஒருத்தியை சுமந்து ஓர் மடமகற்கு இடம் கொடுக்குமோ, ஒருத்தியை தலையில சுமந்துட்டு இருக்குது, ஒருத்தி இடப்பாகத்தை சுமந்து கொண்டிருக்குது, அப்படி இருக்குமா? மகவையும் பெறுமோ, நம்ம போல குடும்பம் குழந்தைகள்லாம் இருக்க, மகவையும் பெறுமோ, கடியதோர் குணம் படைக்குமோ பரமினும் கடவுள். நீங்க சொல்ற கடவுளுக்கு இந்த லட்சணம் தான் ஏன் சொல்றீங்க? இவ்வளவும் பிராண கதைங்க. எத்தனை கேள்வி கேட்டுருக்கான் தெரியுங்களா? 21 கேள்வி கேட்டிருக்கான். பின் இந்த 21 கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். அதான் ததீசி உத்தரப்படலாம். உத்தரம்னா விடை சொல்லுதல் அர்த்தம். அப்ப இவன் கேள்வி முன்னால வச்சாச்சு, இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லி ஆகணும். இந்த பதில் தான் இந்த படலத்துல முழுவதுமா வருது. ஆதலால் உங்கள் ஈசன் ஓர் குணமிலன், அவன் குணம் கேட்டவன். ஈசன் ஓர் குணமில்லைங்கிறது உண்மை. ஆனா அவன் குணமில்லைன்னு சொல்றது வேற கருத்துல, நாம உண்மை என்று சொல்றது வேற கருத்துல. நாம ஈசன் குணமில்லன் என்று சொல்றது ஆன்ம வர்க்கத்துக்கு இருக்கிற மாதிரி பிரகிருதி சம்பந்தமான முக்குணம் இல்லாதவன் அர்த்தம். இவன் என்ன, அவன் ஒரு குணம் கேட்டவன். குணமில்லன்னா அந்த உலகத்தை சொன்னா அவன் ஒரு குணம் கேட்டது சொன்னா கேட்காது அப்படிங்கிறமில்ல, அந்த மாதிரி குணமில்லன். மாணிக்கதான் பாட்டு, நீ திருவருள் செய்யாவிட்டா நான் உன்னை பழிப்பன். என்ன குணமிலி தேய்மதியன் மானிடன் என்று பழிப்பன் அப்படிங்கிறார். அது என்ன அர்த்தம்? குணமிலி அது பழிப்புரையாது, தேய்மதியன் பழிப்புரையா, மானிடன் பழிப்புரையா இல்லையே, புகழ்ந்துரை. அதான் இலக்கியத்துல பழிப்பது போல புகழ்தல். தேய்மதியன் அப்படின்னா அறிவு கேட்டவன் அர்த்தம். ஆனா அவர் என்ன சொல்லுவாரு? தேய்ந்து போன பிறைச்சந்திரனை, கலையெல்லாம் தேய்ந்து போன பிறைச்சந்திரனை தலையில் சூடி இருப்பார். மானிடன் அப்படின்னா மானை இடக்கையில் ஏந்தி இருப்பான், அல்லது மான் போன்ற உமையமே இடைப்பாகத்திலே கொண்டு இருப்பான். மானிடங்கள் பழிக்கிற பொழுது நீ சும்மா ஒரு சாதாரண மனுஷன், உன்னை போய் கடவுள் தேவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அது மாதிரி குணமிலி என்பது பழிக்கும் தன்மையான வாசகம் உலக வழக்குல. ஆனா உண்மை வழக்குல அது புகழும் தன்மையான வாசகம். தட்சன் பேசுகிறான், உலக வழக்குல பேசுகிறான், ஆனா உண்மையை பேசுகிறான். உண்மை என்பது அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி கொண்டு நம்ம கச்சேபி சிவாச்சாரியார் இந்த இடத்துல பாருங்க. ஆதலால் உங்கள் ஈசன் ஓர் குணமிலன், அவனுக்கு ஈதல் இன்று யாம் புரிகின்ற மகத்து அவி, யாம் புரிகின்ற மகத்து அவி ஈதல் என்று எனதும் நாதனைகொலோ பழிக்குவன் இவன் என நகையா கோதில் மாதவ முனிவரன் அழல் என கொதித்தான். தீர்த்தன் உண்மையை உணர்கிலன், இவனோடு சிறிதும் வார்த்தை கூறுதல் தகாது. சிவபெருமானுடைய பெருமையை உணராதவர்களோடு பேசிக்கொண்டிருப்பது தப்பு அப்படின்னு சொன்னார். வார்த்தை கூறுதல் தகாது. மால் அயன் முதல் வானோர் ஆர்த்த சங்கத்தில் இகழ்ந்தவர்க்கு எதிர்மொழி அறைய ஈர்த்தது என் உள்ளம் உணர்த்துவன் சில என. என்ன பாருங்க, ததீசி முனிவருக்கு 2 நிலைமை. சிவனை பழித்து பேசுபவர்களிடத்துல வார்த்தை பேசுறதும் தப்பு. ஆனாலும் ஒரு பெரிய கூட்டத்துல இவன் சிவபெருமானை பழித்து பேசுகிறான்னு சொன்னா இவனுக்கு பதில் சொல்லாம இருக்கிறதும் தப்பு. சைவர்களுக்கு உண்டான கடமை என்னன்னு பார்த்து கொள்ளுங்க. சிவநிந்தை செய்பவர்களோடு சேரக்கூடாது. யாராவது பொதுக்கூட்டத்துல சிவநிந்தை செய்தால் அதை மறுத்து பேசாம இருக்கக்கூடாது. அதை கேட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது, மறுத்து பேசி ஆகணும். இது சைவர்களுக்குரிய கடமை. இந்த 2 கடமையே இருந்தாதானுங்க சைவம் தழைக்கும். அவங்க என்ன அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பேசி போறாங்க, நமக்கு என்ன, அதுவும் போயிடக்கூடாது. அதுக்காக சண்டை போடணும்னு அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு உண்மை உணர்த்துவதற்கு அவன் என்ன சொன்னானோ அதுக்கு ஒரு பதிலை நாம சொல்லித்தான் ஆகணும், சொல்லாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம கொடுத்திருக்கிறார். இது கடமை, சைவர்களுக்கெல்லாம் கடமை. சிவாபராதம் சிவநிந்தை செய்பவர்களோடு சேரக்கூடாது. பொது இடங்கள்ல பலர் முன்னிலையில சிவபெருமானை பழிப்புரைத்தால் அதை கேட்டுக்கொண்டிருக்க கூடாது, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்.
உணர்த்துவன் சில என இசைந்தான். இதுக்கு மேலதானுங்க, இந்தவாறு இசைந்து எம்பெருமான் தனக்கு இவன் நீ நிந்தை போல் சில கூறினை, அது சொல்றா பாருங்க, நீ நிந்திக்கவில்லை, நிந்தை போல சில கூறினை, அது அவனுக்கு புகழாகத்தான் முடிந்ததுன்னு சொல்லுகிறார். நிந்தை போல் சில கூறினை, சுடுகாட்டில் ஆடுமா அப்படின்னு கேட்டான், நிந்தை தான், ஆனா அது அவனுக்கு புகழ். சாம்பல் பூசிக்கொள்ளுமா, நிந்தை தான், அது அவனுக்கு புகழ். எலும்பு மாலை அணியுமா, நிந்தை தான், அவனுக்கு புகழ். அதனால என்ன சொல்றார், நிந்தை போல் சில கூறினை, அது உண்மையில நிந்தை இல்லை, நீ நிந்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய், அவைகள் புகழ்மொழிகள் அப்படின்னு சொல்றார். நிந்தை போல் சில கூறினை நிமலனுக்கு அவைதாம் வந்த வண்ணம் ஓர் சிறுவதும் உணர்ந்து, சிறிதும் என்று சிறுவதும் வருதுங்க. இந்த மாதிரி காப்பியத்துல புலவர்கள் இந்த இசைக்கு சீருக்கு ஏற்றாற் போல சொற்களுடைய வடிவத்தை கொஞ்சம் மாற்றி, சிறிதும் தானே பாடணும், கஜபதி சிறுவதும் பாடலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் காப்பிய புலவர்களுக்கு உரிமை உண்டு. பாருங்க, சிறுவதும் உணர்ந்திலை மருண்டாய் புந்தி இல்லதோர் கயவ நீ கேள் என புகழ்வான். இதுக்கு மேல ஒன்னொன்னா அவன் கேட்ட கேள்விகளாம் விடை வரப்போகுதுங்க. அந்த விடை தான் கதீசி உத்தரப்படலம் என்பது வருது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன விடை சொன்னார் அப்படிங்கிறது நாம் எல்லாம் கதை தான், இனி முழுவதும் கதை தான். சிவபெருமானை பற்றி எத்தனை கதை உண்டோ அத்தனை கதையும் இதுல வரும். பிற்பகல் இந்த சிவபோகசாரம் முத்தி நிச்சயம் வந்து முடிச்சிட்டோம் இல்லையா, அதனால சிவபோகசாரம் தொடங்கிக்கலாம். சிவபோகசாரம் தொடங்கிட்டு அந்த பிராசாதாகவர் தான் முக்கியம். முடிக்கும்.